எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை தொடக்கம் பதிவாளர் சேவை வரையிலான நாடளாவிய சேவைகள் மற்றும் பதவி நிலைத்தர உத்தியோகத்தர்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைகளின் பிரதான வினாத்தாள் ஒன்றாக அமைகின்ற வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற கிரகித்தல் வினாத்தாள் தொடர்பான நவம்பர் மாதத்தின் சேலமர்வு தொடரின் முதலாவது சேலமர்வுல சந்திக்கிறோம். அக்டோபர் மாதத்தில் பதிவிடப்பட்ட ஒரு வினாத்தால் நாங்கள் மிக ஆழ்ந்து அகன்று நுணுக்கமாக கலந்துரையாடியதன் காரணமாக முழுமை பெறாமல் மிகுதியாக சில வினாக்கள் இருக்கிறது. அதில் மிகுதியாக இருக்கக்கூடிய வினாக்களை பேசிய பின்னர் 2018 ஆண்டு நடைபெற்ற கணக்காளர் சேவை கிரகித்தல் வினாத்தாளின் வினாக்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடலாம். இந்த வினாத்தாளினுடைய முதலாவது வினா வடிவம் தரப்பட்ட உரைப்பகுதிகளை வாசித்து அவற்றின் கூற்றுக்களை மதிப்பிடுவது தொடர்பானதாக அமைந்திருந்தது. இரண்டாவது வினா வடிவம், இந்த வினாத்தாளினுடைய இரண்டாவது வினா வடிவம் உரைப்பகுதிகளை வாசித்து அவற்றின் பிரதானமான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் கூறும்படி கேட்கப்பட்டிருந்தது. மூன்றாவது வினா வடிவம் 31 தொடக்கம் 50 வரையான வினாக்களுக்கு குறுகிய விடைகள் எழுதும்படியாக உரைப்பகுதிகளை வாசித்து அந்த உரைப்பகுதி தொடர்பான வினாக்களுக்கு விடையளிப்பது தொடர்பாக வினவப்பட்டிருந்தது. என்னுடைய ஞாபகத்தை சரிபார்ப்பதற்காக யாரேனும் இறுதியாக பார்த்த வினாவினுடைய இலக்கத்தை மெசேஜில் போடுங்க பார்ப்போம். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் முதல் 5 வினாக்களை கலந்துரையாடிய ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நாங்கள் 36வது வினாவில் இருந்து பேச வேணும் என்று சொல்லி நான் நினைத்தேன். 35 வரையிலான வினாக்களை நாங்கள் பேசியிருந்தோம். 36வது வினாவில் இருந்து கதைக்குவோம். இப்போ முதல் உரைப்பகுதியை பேசியாச்சு. அடுத்த உரைப்பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். வெறுமனே இந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறதோடு மட்டும் இருக்க மாட்டோம். அது எங்களோட வலிமையான விடயம்தானே. இதை வேறு விதமாக இன்னும் புரிந்து கொள்ளும் வகையில் வாசிப்போம். அதுக்குள்ள ஏதாவது பகுப்பாய்வு ரீதியான கற்கைகள் இருந்தால் கலந்து பேசலாம். வாசிக்க தொடங்குவோம். இலங்கையில் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் நாட்டில் உணவு பாதுகாப்பினை அடையும் வகையில் வேளாண்மை உற்பத்தியை அதிகரிப்பதற்கான பல்வேறுபட்ட கொள்கைகள் அறிமுகப்படுத்தி இருந்தன. நீர்ப்பாசன திட்டம் மற்றும் வேளாண்மை ஆராய்ச்சி, விரிவாக்கல் மற்றும் கல்வி போன்ற துணைப்பணிகள் என்பவற்றை உள்ளடக்கிய வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள் மீது அதிக அக்கறை வழங்கப்பட்டிருந்த அதே வேளையில் வளமாக்கி மானியம் போன்ற மானியங்கள் மற்றும் முக்கிய வேளாண்மை பண்டங்களுக்கான உத்தரவாத விலைகள் போன்றன அரசு தலையீட்டாளர்களின் கொள்கைகளால் வழங்கப்பட்டன. நாட்டின் உணவு தேவைப்பாட்டில் 75% உள்நாட்டு வேளாண்மை பூர்த்தி செய்கிறது. எனினும் தற்போது பகுதியளவில் இறக்குமதி ஊடாக பூர்த்தியாக்கப்படுகின்ற கடலை வகைகள், பருப்பு வகைகள், உருளைக்கிழங்கு, மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் போன்ற ஏனைய களப்பயிர்களின் நியதிகளில் நாட்டிற்கான முழு தேவைப்பாட்டிற்கும் உற்பத்தி செய்யக்கூடிய சாத்தியப்பாடு உள்ளது. நாட்டின் வேளாண்மை துறையை வலுப்படுத்துவதற்கு மேலும் வழிமுறைகள் எடுக்கப்பட்டன. அரசு வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து 2020 அளவில் ஏற்றுமதி சந்தைகளுக்கான நுழைவுடன் வேளாண்மை வியாபாரத்துக்கு படிப்படியாக நகரும் அதேவேளை பயிர் பன்முகப்படுத்தலூடாக 2018 அளவில் சோளம், சோயாவரை, மிளகாய், பெரிய வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கில் நாடு தன்னிறைவு அடைவதை ஏற்படுத்தும் உபாயம் தொடர்பான வேளாண்மை கொள்கையை அறிவித்தது. மேலும் இலங்கையின் வேளாண்மை உற்பத்திகளை உலகில் போட்டித்தன்மையாக விளங்குவதற்கு இலங்கை உலக வீட்டு தோட்டம் என்ற தலைப்பின் கீழ் 23 வேளாண்மை அபிவிருத்தி பாரிய வலயங்களை நிறுவுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மாகாண பாரிய செயற்திட்டத்தின் ஒரு பகுதியாக பெருந்தோட்ட நகரம் மற்றும் காட்டு நகரம் உள்ளிட்ட
13 திட்டமிடல் பிரதேசங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. பெருந்தோட்ட நகரம் சிறு வதிவிட அபிவிருத்தியுடன் அவிசாவளையை சுற்றியுள்ள பெருந்தோட்ட பிரதேசங்களை உள்ளடக்கி இருக்கையில், காட்டு நகரமானது நன்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மற்றும் காட்டு பிரதேசங்களிடையே வதிவிட மற்றும் சுற்றுலா பிராந்தியத்தின் குறிப்பிட்ட வகைகளை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. திருப்பியும் ஒரு வாசிப்போம். இலங்கையில் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் நாட்டில் உணவு பாதுகாப்பினை அடையும் வகையில் வேளாண்மை உற்பத்தியை அதிகரிப்பதற்கான பல்வேறுபட்ட கொள்கைகள் அறிமுகப்படுத்தி இருந்தன. நீர்ப்பாசன திட்டம் மற்றும் வேளாண்மை ஆராய்ச்சி, விரிவாக்கல் மற்றும் கல்வி போன்ற துணைப்பணிகள் என்பவற்றை உள்ளடக்கிய வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள் மீது அதிக அக்கறை வழங்கப்பட்டிருந்த அதே வேளையில், வளமாக்கி மானியம் போன்ற மானியங்கள் மற்றும் முக்கிய வேளாண்மை பண்டங்களுக்கான உத்தரவாத விலைகள் போன்றன அரச தலையீட்டாளர்களின் கொள்கைகளால் வழங்கப்பட்டன. நாட்டின் உணவு தேவைப்பாட்டில் 75% உள்நாட்டு வேளாண்மை பூர்த்தி செய்கிறது எனினும், தற்போது பகுதியளவில் இறக்குமதியூடாக பூர்த்தியாக்கப்படுகின்ற கடலை வகைகள், பருப்பு வகைகள், உருளைக்கிழங்கு, மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் போன்ற ஏனைய களப்பயிர்களின் நியதிகளில் நாட்டிற்கான முழு தேவைப்பாட்டிற்கும் உற்பத்தி செய்யக்கூடிய சாத்தியப்பாடு உள்ளது. நாட்டின் வேளாண்மை துறையை வலுப்படுத்துவதற்கு மேலும் வழிமுறைகள் எடுக்கப்பட்டன. அரசு வாழ்வாதார வேளாண்மையில் இருந்து 2020 அளவில் ஏற்றுமதி சந்தைகளுக்கான நுழைவுடன் வேளாண்மை வியாபாரத்துக்கு படிப்படியாக நகரும் அதேவேளை, பயிர் பன்முகப்படுத்தல் ஊடாக 2018 அளவில் சோளம், சோயாவரை, மிளகாய், பெரிய வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கில் நாடு தன்னிறைவு அடைவதை ஏற்படுத்தும் உபாயம் தொடர்பான வேளாண்மை கொள்கையை அறிவித்தது. மேலும் இலங்கையின் வேளாண்மை உற்பத்திகளை உலகில் போட்டித்தன்மையாக விளங்குவதற்கு இலங்கை உலக வீட்டுத் தோட்டம் என்ற தலைப்பின் கீழ் 23 வேளாண்மை அபிவிருத்தி பாரிய வலயங்களை நிறுவுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மாகாண பாரிய செயற்திட்டத்தின் ஒரு பகுதியாக பெருந்தோட்ட நகரம் மற்றும் காட்டு நகரம் உள்ளிட்ட 13 திட்டமிடல் பிரதேசங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. பெருந்தோட்ட நகரம் சிறு வதிவிட அபிவிருத்தியுடன் அவிசாவளையை சுற்றியுள்ள பெருந்தோட்ட பிரதேசங்களை உள்ளடக்கி இருக்கையில், காட்டு நகரமானது நன்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மற்றும் காட்டு பிரதேசங்களிடையே வதிவிட மற்றும் சுற்றுலா பிராந்தியத்தின் குறிப்பிட்ட வகைகளை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. சரி, இப்ப நாங்கள் இந்த இதுல இருக்கக்கூடிய கேள்விகளை பதில் சொல்றதுக்கு முன்னால இதில் இருக்கக்கூடிய 5 கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு முன்பாக நாங்கள் கொஞ்சம் விடயத்தை கதைப்போம். சரிதானே? முதலாவது, இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை எழுதுவதன் நோக்கம் என்ன? யார் பதில் சொல்ல போகிறவர்கள்? மைக்க பார்ப்போமே. ஓகே, ஹில்மி பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஹில்மி, பேசுங்க. நோக்கம் சார், அரசு வேளாண்மை துறை அபிவிருத்திக்கு எடுத்த நடவடிக்கைகளை சொல்றதா இதுல நோக்கம். அரசு வேளாண்மை துறை அபிவிருத்திக்கு மேற்கொண்ட நடவடிக்கைகள். ஓகே, பொருத்தமான பதில் நம்புறேன். சாஜிதா? சஜிதா ஏதோ சொல்ல வந்தீங்க, காண இல்லாத அவங்களோட சவுண்ட் கேட்கல. ஓகே, ஜெகஜிம்மன்? சார், அரசு வேளாண்மை துறைக்கு எடுத்த நடவடிக்கையை நியாயப்படுத்துவது. அடுத்த நடவடிக்கையை நியாயப்படுத்துவது. ஓகே, பரவாயில்ல. சபி? அது என்ன, அரசு வேளாண்மை உற்பத்தி அதிகரிப்பதற்கு அந்த வேளாண்மை அதிகரிப்பதற்கான கொள்கை திட்டங்களை விளக்கப்படுத்துறது.
அப்போ எல்லாருமே ஓரளவுக்கு ஒரே புள்ளியில தான் இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இலங்கையில் காலத்துக்கு காலம் வேளாண்மை மேம்பாட்டுக்காக அரசு அல்லது அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விவரிப்பது இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, அரச தலையீட்டாளர்களின் கொள்கைகளினால் வழங்கப்பட்ட எத்தனை விடயங்கள் இந்த உரைப்பகுதியில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு? அரச கொள்கையாளர்களினுடைய தலையீட்டினால் வழங்கப்பட்ட எத்தனை விடயங்கள் இந்த உரைப்பகுதியில சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது? இதுவரையில அந்த 6 பகுதி விடயங்கள் சார். 6 விடயங்கள். ஹில்மி என்னென்னு சொல்லிடுமா? நான் எண்ணி பார்க்கிறேன். சார். ம் ஒன்று சார், வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள். ம் ம் 2வது வளமாக்கி மானியம் போன்ற மானியங்களை கொடுக்கிறது. ம் 3வது சார், முக்கிய கதை வேளாண்மை clear பண்டங்களுக்கான இல்லாம உத்தரவாத விலைகள். உத்தரவாத விலைகள். 4வது வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து ஏற்றுமதி சந்தைக்கான நுழைவு. எங்க பாதி இருக்கு? கீழே இருக்கா? 2020 அளவில் No. ஏற்றுமதி. ம் ம் அடுத்தது சார், பயிர் பன்முகப்படுத்தலூடாக ஏனைய கலப்பயிர்களில் தன்னிறைவு அடைவதற்கான உபாயத்தை அறிமுகம் செய்கிறது. ம் 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 அடுத்தது சார், கடைசியானது வந்து இலங்கையின் வேளாண் உற்பத்திகளை உலகில் போட்டித்தன்மையாக்க இலங்கை உலக வீட்டு திட்டம் எனும் திட்டத்தினை நிறுவுதல். ஓகே. ஒட்டுமொத்தமாக இது எந்த கேள்விக்கு விடையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க உரையாசிரியரால சுட்டி காட்டப்பட்ட அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், அமல் நடத்தப்பட்ட கொள்கைகள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே 3 விஷயம் சரியா சொல்லியிருந்தீங்க. நான் என்னுடைய கேள்வி எங்க இருந்தது என்றால், மேலே தலையீட்டாளர்களுடைய கொள்கைகளால் வழங்கப்பட்ட விடயங்கள் மேலே சொல்லப்பட்ட பகுதிக்குள்ள அந்த கோடு போட்டதுக்கு மேலே எத்தனை விடயங்கள் இருக்குது ங்கிறதுக்கு ஹில்மி ஒரு பதிலை சொல்லியிருந்தார். நான் இப்போதைக்கு அதை பற்றி அபிப்பிராயம் சொல்ல இல்லை. எனக்கு யாராவது பிள்ளைகள் இந்த கோடிடப்பட்ட பகுதிக்கு மேலே இருக்கிற எத்தனை விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அரச தலையீட்டாளர்களின் கொள்கைகளால் வழங்கப்பட்டவை, அதற்கு பின்னர் இருக்கிறது கொள்கைகள், மேலே இருக்கிறது கொள்கைகளினால் வழங்கப்பட்ட அல்லது மேற்கொள்ளப்பட்ட உதவிகள், அனுசரணைகள் என்பதாக எடுத்துக்கொள்ளே. அவர் சொன்ன ஒட்டுமொத்தமான விடயமாக வருகிற போது 6 விடயம் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னேன். நான் இந்த கோடு போட்டப்பட்டிருக்க பகுதி, கொள்கைகளால் வழங்கப்பட்டன என்று சொல்லி போட்டிருக்கதானே இந்த பகுதி, இதுக்கு மேல இருக்கிற எத்தனை விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது? வேற யார் பதில் சொல்லக்கூடியார்கள்? சபி சொல்லுங்க, எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? 3 சார். 3 தானா? சரிதா? நீர்ப்பாசன திட்டம் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? 4 சார். 4 5 5 சொல்லு. அந்த 5ஐயும் சொல்லுங்களேன், கேட்போம் நான் என்னன்னு. நீர்ப்பாசன திட்டம், ம் ம் வேளாண்மை ஆராய்ச்சி, ம் ம் விரிவாக்கல் மற்றும் கல்வி போன்ற துணைப்பணிகள், ம் வளமாக்கி மானியம், ம் முக்கிய வேளாண்மை பண்டங்களுக்கான உத்தரவாத விலைகள். எத்தனை இருக்கு வந்தது? 6 வந்தது. 1 2 3 5 வந்தது. சரி. தர்மி சொல்லுங்க, எத்தனை வந்ததுன்னு. 7 சார். 7 வருதா? தர்மி இருக்கு. அந்த 7ஐயும் என்னென்னு 8 சார். 8ம் சொல்லுங்க, என்னென்னு கேட்போம். நீர்ப்பாசன திட்டம், அடுத்தது வேளாண்மை ஆராய்ச்சி, ஓ அதோட வேளாண்மை ஆராய்ச்சி விரிவாக்கல், ம் ம் அடுத்தது கல்வி மற்றும் துணைப்பணிகள், ம் 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 அதோட அதோட 4வது கல்வி மற்றும் துணைப்பணிகள், அதோட சேர்ந்த உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, ம் 5வது வளமாக்கி, ம் அடுத்தது மானியம், ம் உத்தரவாத விலை திட்டம் 7வது. ஓகே. 7 விஷயங்கள் இருக்குது.
வேற யாராவது பதில் சொல்ற பிள்ளைகள் இருக்குதா? கில்மி வெயிட் பண்ணுங்க. ரதி இருக்கு. அப்போ ரதி இதை சொல்ல வராங்க. 2 சார். சாரி, 2 உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளும் உத்தரவாத நிலைகளும். வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள். மற்றது மானியங்கள் வளமாக்கி மானியம் மற்றும் மானியங்கள் மற்றும் முக்கிய உத்தரவாத விலைகள். எத்தனை வருது? 2 விடயங்கள் வருது. சரி, இப்போ நாங்கள் ஒரு வாசிக்க பார்ப்போம். கவனிங்க பிள்ளைகள், கொஞ்சம் ஆழமா அந்த பகுதியை கவனம் எடுத்து வாசிங்களே. இலங்கையில் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் நாட்டில் உணவு பாதுகாப்பினை அடையும் வகையில் வேளாண்மை உற்பத்தியை அதிகரிப்பதற்கான பல்வேறுபட்ட கொள்கைகள் அறிமுகப்படுத்தி இருந்தன. அதுக்குள்ள எங்களுக்கு என்றது கொண்டும் இல்லை. அதுக்கு பிறகுதான் என்ன போறோம், நீர்ப்பாசன திட்டம் மற்றும் வேளாண்மை ஆராய்ச்சி. இப்ப நீர்ப்பாசன திட்டம் தனியாக இருக்குது. மற்றும் இப்படியான இடத்துல மற்றும் என்று போடுவாராக இருந்தால் எங்களுக்கு தெரிய வேணும், முன்னுக்கு இருக்கிறதோட இணைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். அடுத்த விஷயத்தை இதோட இணைக்கிறதுக்கு, அதாவது நீர்ப்பாசன திட்டமும் இன்னும் ஏதோ ஒன்று சேர்க்க போறார், அல்லது இறுதிக்கு முன்போக்கு மற்றும் போடுவார். இந்த 2 விதமாகத்தான் மற்றும் பயன்படுத்தப்படும். கடைசிக்கு முன்னுக்கு மற்றும் போடப்படும், அல்லது 2 விஷயங்களை இணைக்கிறதுக்கு மற்றும் என்பதை பயன்படுத்துவார். இப்போ கடைசி விஷயத்துக்கு முன்னுக்கு மற்றும் போடுவார்கள். உதாரணத்துக்கு கத்தரிக்காய், வாழைக்காய், பயிற்றங்காய், பாவற்காய் மற்றும் புடலங்காய் என்று பயன்படுத்துவார். கடைசி பெயர் சொல்லுக்கு முன்பாக போடுவார். அல்லது சோறு மற்றும் கறி, அப்பம், வாய்ப்பெண், வடை மற்றும் மோதகம். இங்க முதலாவதாக சொல்லப்பட்ட மற்றும் என்பது சோறும் கறியும் என்று சொல்வதற்கு பதிலாக சோறு மற்றும் கறி என்று எழுதப்பட்டது. ஆங்கிலத்தில் எழுதப்படுவது ரைஸ் அண்ட் கறி. சாப்பாடு சொல்லுங்க கொண்டு கேட்டார்கள், ரைஸ் அண்ட் கறி, பிட்டு, தோசை, வடை, இப்படித்தான் எழுதி கொண்டு வரும். அப்புறம் கடைசியாக தான் அண்ட் போட்டு கடைசி விஷயத்தை எழுதுவோம். இங்க நீர்ப்பாசன திட்டம் மற்றும் என்று போடப்பட்டிருக்கிறது என்றால் நீர்ப்பாசன திட்டத்தோடு சேர்த்து சொல்லக்கூடிய, அதாவது அதுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. சோறு மற்றும் கறி என்று சொன்னால் சோறும் கறியும் என்று எடுக்கலாம். இங்க நீர்ப்பாசன திட்டமும் வேளாண்மை ஆராய்ச்சியும் என்று எடுக்க முடியாது. நீர்ப்பாசன திட்டம் வேறு ஒரு விஷயம், வேளாண்மை ஆராய்ச்சிங்கிறது வேறு விஷயம். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது இல்லை. அப்ப நீர்ப்பாசன திட்டம் ஒரு விடயம், அதுக்கு பின்பாக இருக்கிறது 2வது விடயமா என்று பார்த்தோம்னால் நீர்ப்பாசன திட்டம் ஒரு விடயம், மற்றும் 2வது விடயமாக இருப்பது வேளாண்மை ஆராய்ச்சி, விரிவாக்கல் மற்றும் கல்வி போன்ற துணைப்பணிகள். இது 2வது மற்றும் துணைப்பணிகள் என்று எடுக்கலாமா? வேளாண்மை ஆராய்ச்சி, ஆராய்ச்சி என்றது உங்களுக்கு தெரியும் தானே என்னென்று, விரிவாக்கல் மற்றும் கல்வி, அதாவது வேளாண்மை பொதுவான எழுவாயாக நின்று வேளாண்மை ஆராய்ச்சி, வேளாண்மை விரிவாக்கல், வேளாண்மை சார்ந்த கல்வி, வேளாண்மை கல்வி போன்ற துணைப்பணிகள். ஆகவே இந்த 3ம் சேர்த்து ஒரு விடை, இது சேர்த்து ஒரு விடயம். இங்க வருகிற மற்றும் என்பது இறுதிக்கானது அல்ல, விரிவாக்கலும் கல்வியும் அது ஒரே விஷயம் என்பதால் அதை இணைக்கிறதுக்காக வேளாண்மை ஆராய்ச்சி, விரிவாக்கலும் கல்வியும். விரிவாக்கல் என்றது ஒரு விடயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்றது தானே. விரிவாக்கல் மற்றும் கல்வி போன்ற துணைப்பணிகள். இப்ப இங்க 2 விடயத்தை சொல்லப்பட்டிருக்காங்க. கடைசியா பாருங்க, என்பவற்றை உள்ளடக்கிய வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள் மீது அதிக அக்கறை வழங்கப்பட்டிருந்த அதே வேளை. இப்ப இங்க வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்தி என்பது ஒரு விடயம். இதுதான் ஒரு விடயம். வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு உள்ள எத்தனை விடயங்கள் உள்ளடங்கி இருக்குது? வேளாண்மை துறைக்கான என்பவற்றை உள்ளடக்கிய என்று சொல்றாரு தானே.
வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு உள்ளே தர்மி சொல்லுங்க, எத்தனை விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது? 4 விடயங்களா சார்? 4 விடயங்களா? 2 சாஜிதா சொல்லுங்க, என்ன அந்த 2? 2 நீர்ப்பாசன திட்டம், வேளாண்மை ஆராய்ச்சி விரிவாக்கல், கல்வி போன்ற துணைப்பணிகள். துணைப்பணிகள், நீர்ப்பாசன திட்டம், துணைப்பணிகள் என்பவற்றை உள்ளடக்கிய வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள். அப்ப இங்க பிரதானமான விடயம் என்ன? பிரதானமான கட்டமைப்பு அபிவிருத்திகள். உட்கட்டமைப்பு அபிவிருத்தி ஒன்று மீது அதிக அக்கறை வழங்கப்பட்டிருந்த அதே வேளையில் வளமாக்கி மானியம் போன்ற மானியங்கள், இங்க வளமாக்கி மானியம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லப்பட்டது. விடயம் என்ன? மானியங்கள். இரண்டாவது விடயம் மானியங்கள். வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள், மானியங்கள் மற்றும் முக்கிய வேளாண்மை பண்டங்களுக்கான உத்தரவாத விலைகள் போன்றன அரசு தலையீட்டாளர்களின் கொள்கைகளால் வழங்கப்பட்டன. இப்ப அரசு தலையீட்டாளர்களின் கொள்கைகளால் வழங்கப்பட்ட எத்தனை விடயங்கள் இந்த உரைப்பகுதியில் இருக்குது? 7, 6, 5, 3, 2. எது சரியா இருக்கு? 3. அப்ப நாங்கள் வாசிச்சதுக்கும் கடைசியா சேர்ந்து வாசிக்கிற போது வாரதுக்கும் இடையில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. என்ன இப்போ புரிஞ்சு கொண்டீங்களா? இதுக்கு எத்தனை இருக்குது? 3. அதுல இப்போ ஒருத்தருக்கு சந்தேகம் இல்லை தானே? ஆகுல அதனாலதான் அந்த ஹலோ சார், சொல்லுங்க. ஹலோ சார், வேளாண்மை துறைக்கான அதை சொல்றீங்கல்ல சார்? ஆமா, கதைங்க, நீங்க கதைங்க, தொடர்ந்து கதைச்சு கொண்டு. அவரை காண இல்லை. தர்மி எதை சொல்ல வாரீங்க? சொல்லுங்க. இல்ல சார், ஓகே, 3 விஷயம் தான் சார். சரி, அதுல என்ன காண இல்லை, என்ன முதலியல பேசிக்கொண்டு சொல்லுங்க சார். அதான் சார், 2 விஷயமா எடுக்காது. வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு வசதி வேண்டும், வேளாண்மை பண்டங்கள் ரெண்டும் எடுக்கலாம் தானே சார்? என்ன வேளாண்மை பண்டங்கள் ஐயா எங்க கேட்குறீங்க? வேளாண்மை பண்டங்களுக்கு தானே சார் அந்த வளமாக்கி மானியம் போன்ற மற்றும் முக்கிய வேளாண்மை பண்டங்கள் வருது இல்லை சார்? இல்லப்பா, என்னென்னால் அதே வேளையில் வளமாக்கி மானியம் போன்ற மானியங்கள் மானியங்கள் என்றால் என்ன? அதுல ஒரு விலக்கழிவு கொடுக்கிறது. மற்றும் வேளாண்மை பண்டங்களுக்கான உத்தரவாத விலைகள். அப்ப இங்க 3 விடயங்கள் இருக்குது. அரசாங்கத்தினால மேற்கொள்ளப்பட்ட கொள்கைகளினால் வழங்கப்பட்ட 3 விடயங்கள் இருக்குது. கில்மி ரொம்ப லெந்தா 6 விஷயம் சொல்லியிருந்தார். அது மிகச் சரியான பதில். ஆனால் இப்படி துண்டு துண்டாகத்தான் கேள்வியை கேட்பார்கள் என்ற அடிப்படையில் நான் இதை உடைச்சு கொண்டு போகிறேன். அப்ப நாங்கள் இந்த பகுதி வரைக்கும் பார்த்துட்டோம். 3 விடயங்கள் வழங்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு அடுத்ததை பார்ப்போம். நாட்டின் உணவு தேவைப்பாட்டில் 75% உள்நாட்டு வேளாண்மை பூர்த்தி செய்கிறது எனினும் தற்போது பகுதியளவில் இறக்குமதி ஊடாக பூர்த்தியாக்கப்படுகின்ற கடலை வகைகள், பருப்பு வகைகள், உருளைக்கிழங்கு, மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் போன்ற ஏனைய களப்பயிர்களின் நியதிகளில் நாட்டிற்கான முழு தேவைப்பாட்டிற்கும் உற்பத்தி செய்யக்கூடிய சாத்தியப்பாடு உள்ளது. சரியா? இந்த பகுதி உண்மையில இந்த பகுதிக்குள்ள வச்சுக்கொண்டு ஒரு வினா எழுப்பப்படக்கூடியது இருக்குது. எனக்கு யார் அந்த வினாவை சொல்லுவீங்க? நான் வளமையா கேள்வி கேட்டு தான் விட சொல்றேன். இப்ப நான் விடையை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இந்த பகுதியை வைத்துக்கொண்டு ஒரு கேள்வி ஒன்று தயாரிக்க முடியும். என்ன கேள்வியாக இருக்கும் நினைக்கிறீங்க? ராஜி சொல்லுங்க. இலங்கையின் வேளாண்மை உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி எவ்வளவு? எத்தனை பங்கு? பரவாயில்ல. கஜேந்திரன் பேசுங்க. ஓம் சார், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தானிய வகைகள் எடுக்கலாமா சார்?
என்று கேட்கலாம். சரி, எனக்கு கேள்விக்கு பதில் திருப்பி கேள்வி இல்லை, ஒரு பதில்லாம் சொல்லணும். கேள்வி கொஞ்சம் இறக்குமதி சார். ஏற்றுமதியில இறக்குமதி. அஜீதா. நாட்டில் இறக்குமதி நாட் ம் நாட்டில் இறக்குமதி எத்தனை சதவீதத்தில் எத்தனை சதவீதத்தை கொண்டிருக்குது? உள்ளது என்ன கேட்கலாம். சஜீதா சொன்ன தர்மியா சொன்னது தர்மியா சொன்ன சார், அதாவது 25% இறக்குமதியா இருக்குங்க சார். இருக்கிறா. சரி, இதுக்குள்ள ஒரு மேத்ஸ் கேள்வி, பரவாயில்லை. ஓகே, சபி சொல்லுங்க. கேட்கக்கூடிய இன்னும் அதாவது ஒரு கேள்வி. இந்த களப்பயிர்களால நாட்டின் முழு தேவையையும் நிறைவு செய்ய இயலுமா? செய்ய இயலுமா அண்டு கேட்குறீங்க. சரி, ஓகே. வேற யார் பிள்ளைகள்? அலியார், நஃபீரா. ஓகே, நஃபீரா பேசுங்க. ஓ சார், அந்த நாட்டின் முழு நஃபீரா பேசுறது எனக்கு இருந்து நஃபீரா பேசுறது எங்களுக்கு வெட்டுகிறதால நான் அவங்கள மெக்க ஓ பண்ணிட்டேன். நிலோசனா கதைங்க. நாட்டின் உணவு தேவைப்பாடு பூர்த்தியாக்கப்படுகின்ற 2 முறைகள் அல்லது முறைகளில் நாட்டின் உணவு தேவைப்பாடு பூர்த்தியாக்கப்படுகின்றது. 2 வழிமுறைகள் கேட்டால் உள்நாட்டு உற்பத்தியும் இறக்குமதியும் என்று பதில் சொல்ல போறீங்க, அப்படியா? கிரேட். இதெல்லாம் நிறைய கேள்வி, நான் எதிர்பாராத நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தா ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கும். இலங்கையினுடைய உணவு தேவைப்பாடு 75% பூர்த்தி செய்யப்படுவதன் காரணமாக அடுத்த கேள்வியை நீங்கள் ஊகித்து பதில் சொல்வதற்காக கேட்கலாம் என்று சொல்கிறாங்க. உள்நாட்டு உற்பத்தியின் மூலமாக 75% பூர்த்தி செய்யப்பட்டால் இறக்குமதியினால எத்தனை வீதம் பூர்த்தி செய்யப்படுகிறது என்று கேட்கலாம். அல்லது நாட்டின் உணவு தேவைப்பாட்டை பூர்த்தி செய்கின்ற 2 வழிமுறைகள் எவை என்று சொல்லி கேட்கலாம். இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. கேள்வி உங்களோட கேள்வி சொல்லுங்க, கேட்போம். இப்படி ஒன்று கேட்கலாம் தானே, அரசு அல்ல விவசாயத்துறையில் குறை செயற்திறனுடன் செயற்படுகின்ற பகுதிகளாக அடையாளப்படுத்தக்கூடியவைன்னு சொல்லி, உதாரணமா இப்ப களப்பயிர்கள்ல எங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இது இருந்தும் நாங்க செய்யறோம் இல்ல, அதை விடையா எடுக்கக்கூடிய மாதிரி கேள்வி அமைச்சா சரியா இருக்குமா? அதாவது குறை செயற்றுடன் அல்லது வளங்களை சரியாக பயன்படுத்த தவறிய பகுதிகள் எது அரசு என்று கேள்வி சார். இதுல உண்மையாக என்னென்றால், நாட்டின் விவசாயத்துறை தொடர்பாக உரையாசிரியர் வெளிப்படுத்துகின்ற மனக்குறை என்ன என்பதாகத்தான் அதை புரிந்து கொள்ள வேணும். நாங்கள் அப்படி நான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தேன், நீங்க யாராவது அப்படி சொல்லுவீங்களா என்று சொல்லி. உரையாசிரியர் எல்லாம் அழகா சொல்லிட்டு ஒரு பகுதியை சொல்லுகிறார். என்ன அது அவருடைய மிகப்பெரிய மனக்குறையாக இருக்கு பாருங்க. நாட்டின் உற்பத்தி செய்யக்கூடிய இயலளவு இருந்த போதும் இறக்குமதி செய்யப்படுகிறது என்பது அவர் சொல்லப்படுகிறது. அதாவது நாட்டினுடைய வேளாண்மை துறை மீது உரையாசிரியர் காட்டுகின்ற ஒரு கண்டனம் அல்லது உரையாசிரியர் வெளிப்படுத்துகிற ஒரு மனக்குறையாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இந்த களப்பயிர்களின் ஸ்டாண்டர்ட் நியதி என்ற களப்பயிர்களினுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையில நாட்டின் முழு தேவைப்பாட்டுக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய சாத்தியப்பாடு இருக்குது, அதாவது இயலளவு இருக்குது, ஆனால் செய்கிறீங்க இல்லை. சரி, இது விவசாயத்துறை தொடர்பாக உரையாசிரியர் கொண்டுள்ள மனக்குறை என்பதாக புரிந்து கொள்ளலாம். அதான் கேள்வி வேறொரு விதமாக கேட்டார், இதை நாங்கள் இப்படி வரக்கூடியதாக ஒரு கேள்வி அமைச்சுக் கொள்ளலாமாண்டா அந்த கேள்வியை தான் சொல்லுது. சரிதானே? இப்போ என்னென்றால், நாட்டின் விவசாய இயலளவு தொடர்பாக விவசாய உற்பத்திகளின் இயலளவு பற்றி உரையாசிரியர் தெரிவிக்கின்ற கண்டனம் அல்லது மனக்குறை அல்லது குறைபாடு இந்த மாதிரியாக சொல்லலாம். முக்கியமான குறைபாடு என்ன சொல்லுகிற, உற்பத்தி செய்யக்கூடிய இயலளவு இருந்த போதும் இறக்குமதி செய்யப்படுவதை அவர் ஒரு குறைபாடாக சொல்லுகிறார். அதற்கு பிறகு நாட்டினுடைய வேளாண்மை துறையை வளப்படுத்துவதற்கு மேலும் வழிமுறைகள் எடுக்கப்பட்டன. நாட்டின் வேளாண்மை துறையை வளப்படுத்துவதற்கு மேலும் வழிமுறைகள் மேலே வழங்கப்பட்டவை சொல்லப்பட்டிருக்குது. கொள்கைகளினால் வழங்கப்பட்ட 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட வழிமுறைகள், அண்மையில் புதிய வழிமுறைகள் அல்லது மேலும் அண்மையில் கையாளப்பட்ட வழிமுறைகள், வேளாண்மை துறையை வளப்படுத்துவதற்கு அண்மையில் கையாளப்பட்ட வழிமுறைகள் எவை என்று சொல்லி பார்ப்போம். சரிதானே? அப்போ முதலாவது விடயத்தை பார்த்தீங்கன்னா, வாழ்வாதார வேளாண்மையில் இருந்து
2020 அளவில் ஏற்றுமதி சந்தைகளுடனான நுழைவுடன் வேளாண்மை வியாபாரத்துக்கு படிப்படியாக நகரும். அதேவேளை பயிர் பன்முகப்படுத்தலூடாக 2018 அளவில் சோளம், சோயா, அவரை, மிளகாய், பெரிய வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கில் நாடு தன்னிறைவு அடைவதை ஏற்படுத்தும் உபாயம் தொடர்பான வேளாண்மை கொள்கையை அறிவித்தது. இப்ப இங்க அரசினால் அறிவிக்கப்பட்ட வேளாண்மை கொள்கை எத்தனை இலக்குகளை கொண்டிருக்குது? அண்மையில் அறிவிக்கப்பட்ட வேளாண்மை கொள்கை எத்தனை இலக்குகளை கொண்டிருக்குது? யோசனா பேசுங்க. 2 கொள்கைகள். என்னென்ன கொள்கைகள் என்று சொல்லுங்க. ஏற்றுமதி சந்தைகளுக்கான நுழைவு ம். மற்றும் பயிர் பன்முகப்படுத்தலூடான தன்னிறைவு. என்ன சொல்றாங்கன்னா 2 விடயம். ஒன்று, வாழ்வாதார வேளாண்மையில் இருந்து ஏற்றுமதி சந்தைகளுக்கான நுழைவு. இதன் அர்த்தம் என்னன்னு சொல்லுவீங்களா எனக்கு யாராவது? வாழ்வாதார வேளாண்மைகளில் இருந்து ஏற்றுமதி சந்தைகளுக்கான நுழைவு, இதனுடைய அர்த்தம் சொல்லி கேள்வி சொல்லுங்க. வாழ்வாதார வேளாண்மைனாக்க சுய தேவையை எல்லாம் பூர்த்தி செய்த பிறகு மேலதிக வாரத்தை ஏற்றுமதி செய்யறதை நோக்காக கொண்டு செய்யறது. அதாவது சுய தேவைக்கு மேலதிகமாக உற்பத்தி செய்யறது. இந்த காலப்பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. பெரும் அளவில் மாந்தோட்டங்கள் உருவாக்கப்பட்டது. புதிய தெங்கு முக்கோண வலயம் உருவாக்கப்பட்டது. இப்படியாக அதாவது தங்கள தேவைகளை நாட்டின் தேவைக்கு உற்பத்தி செய்வதை விட ஏற்றுமதிக்காக உற்பத்தி செய்தல் என்பது ஒன்று. 2வது விடயம் சொல்றாங்க, தன்னிறைவு அடைவது. குறிப்பாக களப்பயிர்களில் என்ன சோளம், சோயா, அவரை, மிளகாய், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற களப்பயிர்களில் தன்னிறைவு அடைவது. அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னா ஏற்றுமதியை அதிகரிக்கிறது, இறக்குமதியை குறைக்கிறது என்கிற இலக்குகளுக்குள்ள போறாங்க. உள்நாட்டு உற்பத்திக்கு பதிலாக அதையும் செய்து கொண்டு அதுக்கு மேலதிகமாக ஏற்றுமதியை செய்கிறது. 2வது, மேலே விவரித்த இறக்குமதிகளில் இருந்து விடுபட்டு தன்னிறைவு அடைவது என்கிற 2 கொள்கைகளை உள்ளடக்கியதாக வேளாண்மை கொள்கை அறிவிக்கப்பட்டது. அப்ப அரசினால் புதிய வேளாண்மை கொள்கை ஒன்று அறிவிக்கப்பட்டது. சரிதானே? அரசு வேளாண்மை கொள்கையினை அறிவித்தது. 2 நோக்கங்களுடன் அல்லது 2 இலக்குகளை கொண்ட வேளாண்மை கொள்கை ஒன்று அறிவிக்கிறது. மேலும் இலங்கையின் வேளாண்மை உற்பத்திகளை உலகில் போட்டித்தன்மையாக வழங்குவதற்கு இலங்கை உலக வீட்டு தோட்டம் என்ற தலைப்பின் கீழ் 23 வேளாண்மை அபிவிருத்தி பாரிய வலயங்களை நிறுவுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல மேல சொல்லப்பட்ட அந்த ஏற்றுமதி சந்தைகளுக்கான நுழைவின் இன்னொரு உபாயம்தான் இது. அவர்கள் மேலும் என்று சொல்லி அந்த விடயத்தை சொல்றாங்க. அந்த கொள்கையோட அறிவிக்கிறது. அதோட இலங்கை உலக வீட்டு தோட்டம் என்ற தலைப்பின் கீழ் 23 வேளாண்மை அபிவிருத்தி பாரிய வலயங்களை நிறுவுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் போட்டித்தன்மையாக விளங்குவதற்கு, வேளாண்மை உற்பத்திகளை உலகில் போட்டித்தன்மையாக விளங்குவதற்கு. இந்த பகுதிக்குரிய பொருளை எனக்கு இந்த விளக்கம் யார் எனக்கு சொல்லக்கூடிய போறீங்க? ஹெல்மி வெயிட் பண்ணுங்க, வேற யாரும் வராங்களோன்னு பார்த்துட்டு உங்கள்ட்ட கேட்கிறேன். வேளாண்மை உற்பத்திகளை உலகில் போட்டித்தன்மையாக விளங்குவதற்கு. சஜிதா? சார், இலங்கையின் அந்த களப்பயிர்கள் போன்ற உற்பத்திகளை வந்து ஏனைய நாடுகளோட ஏற்றுமதியை அதிகரிக்கிறது. அந்த போட்டித்தன்மை என்பதனுடைய அர்த்தம் இலங்கையின் பயிர்களும் வந்து ஏனைய நாடுகள் வந்து அதிக அளவு கொள்வனவு செய்யக்கூடியதாக இருத்தல் உலக போட்டியோட இருக்கிறது. சவி? அது இந்த பயிர்கள் அந்த தரத்தை குவாலிட்டியை கூட்டுறத பத்தி கூட்டினா அந்த போட்டித்தன்மையில முன்னுக்கு நிக்கும்ங்கிற மாதிரி சொல்றேன். சார், போட்டித்தன்மை என்ன சொல்ற சார்? தரமான பொருட்களை நியாயமான விலையில தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிற தன்மை தான் போட்டித்தன்மைன்னு சொல்லலாம். இலங்கையினுடைய வேளாண்மை பொருட்களை, விவசாய உற்பத்திகளை எப்படி வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுது? நீங்க சொன்ன அந்த 3 இயல்பு, குறைந்த விலை, உயர்ந்த தரம்,
தொடர்ச்சியான வளங்கள் என்பவற்றை கொண்டதாக மாற்றுவதுதான் போட்டித்தன்மை. இந்த போட்டித்தன்மை என்ற வார்த்தையை கண்டாலே எப்பவும் நீங்கள் இந்த 3 விஷயத்தையும் நினைக்க வேண்டும். நான் 2 தடவை அதை பற்றி பேசியும் இருக்கிறேன். போட்டித்தன்மை என்பது உயர்ந்த தரம், குறைந்த அல்லது நியாயமான விலை, பெரும்பாலும் ஒப்பீட்டளவில் குறைந்த விலை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனையவர்களோட ஒப்படைகளை இங்க விலை குறையுது, ஆனால் தரம் கூட. அதே நேரம் சந்தைக்கு தேவையான அளவு தொடர்ச்சியாக வழங்குவதற்கான வல்லமையும் இருக்கும். விலையும் குறைவு, தரமும் கூட. ஆனா 2 தான் கொடுப்பாங்கன்னா அது வாங்குவானா? செய்யலாது. அப்ப சந்தை பங்கை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு தொடர்ச்சியான வளங்களும் இருக்க வேண்டும். இதுதான் இலங்கை உலக வீட்டு தோட்டம் என்ற தலைப்பின் கீழ் பாரிய வலயங்களை நிறுவுவதன் மூலமாக எதிர்பார்க்கப்பட்ட இலக்கு என்னென்னா, இலங்கையினுடைய வேளாண்மை உற்பத்திகளை உலகில் போட்டித்தன்மை மிக்கவையாக மாற்றிக்கொள்வது. சரிதானே? அதுக்கு பிறகு அந்த 23 வேளாண்மை அபிவிருத்தி பாரிய வலயங்களை நிறுவுவது என்பதற்கு உதாரணம் சொல்லியிருக்கிறார். அதுல மேல் மாகாண பாரிய செயற்திட்டம், பெருந்தோட்ட நகரம், காட்டு நகரம் உள்ளிட்ட 13 திட்டமிடல் பிரதேசங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அங்க 23 பாரிய அபிவிருத்தி வலயங்கள் நிறுவப்பட்டிருக்குது. அதில் 1 மேல் மாகாண பாரிய செயற்திட்டம். அதுல பெருந்தோட்ட நகரம், காட்டு நகரம் என்று சொல்லியிருக்கு. அது இந்த பிரதேசத்துல இருக்குது என்கிற பகுதியை விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவுதான் இதுக்குள்ள நாங்கள் பார்த்துக்கொள்றது. இந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்குச்சுதா என்கிறத பார்க்கறதுக்கு தான் இதை பேசினோம். சரி, அரசு அறிவித்த வேளாண்மை கொள்கை எத்தகைய உபாயம் பற்றியதாக அமைந்தது என உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். அரசு அறிவித்த வேளாண்மை கொள்கை எத்தகைய உபாயம் பற்றியதாக அமைந்தது என்று உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். சுமனா பேசுங்க. நாடு தன்னிறைவு அடைவதை ஏற்படுத்தும் உபாயம் தொடர்பான வேளாண்மை கொள்கையை ஏற்றுக்கொள்வோம், பரவாயில்ல. இருந்தாலும் செக் பண்ணுவோம். நிலோசனா? ஏற்றுமதிகளை குறைத்து இறக்குமதிகளை குறைத்து ஏற்றுமதிகளை அதிகரித்து தன்னிறைவு அடைவது ரீதியான உபாயம். உபாயம். சரி, வேற யார் பேச போறது? நீ வெயிட் பண்ணுங்க, வேற யாரும் வராங்களா என்று பார்ப்போம். ருசைட். ஓகே, ருசைட் சொல்லுங்க. நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் சார். ஆனா நான் 3 எழுதியிருக்கிறேன் சார். சொல்லுங்க. ஒன்று, வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மீது அக்கறை. 2வது வளமாக்கி மானியங்கள் போன்ற மானியங்கள். 3வது வேளாண்மை பண்டங்களுக்கான உத்தரவாத விலைகள். ஓகே, சரி, பார்ப்போம் வேற பதில்கள் இருக்குதா என்று சொல்லி பார்த்துட்டு சரி பிள்ளைய பார்ப்போம். ஹஃப்ராத், ரொம்ப நேரத்துக்கு ஒழிச்சிருந்து வாங்கப்பா, பிடிப்பாள எங்க சொல்லுங்க. வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து வியாபார வேளாண்மைக்கு மாறுதல் மற்றும் பயிர் பன்முகப்படுத்தலூடாக நாடு தன்னிறைவு அடைவது. கிரேட் கிரேட். இதானது அரசினுடைய கொள்கை என்பது வேளாண்மை கொள்கையை அறிவித்தது. உபாயம் தொடர்பான வேளாண்மை கொள்கையை அறிவித்தது என்று சொல்றோம் தானே. அப்போ முதல்ல யார் ருசைட் சொன்னது கொள்கையினூடாக வழங்கப்பட்ட நன்மைகள் அல்லது உதவிகள் என்பதாக நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். அது மேல முதலாவதா இருக்கு. ஒரு விஷயம் இதை படிக்கிற நேரத்தில் ஞாபகம் வச்சிருக்கணும். எப்பவுமே இந்த பந்தியில இருக்கிற ஒழுங்குல கேள்வி வராதுதான், அவதானமா இருக்க வேணும். கேள்வி நிச்சயமா முதலாவது இடத்துல இருந்து எடுக்க மாட்டான். அப்படி கேட்கறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லை. எங்கேயோ நடுவில் இருந்து அல்லது பின்புறத்துல இருந்து எடுப்பாங்க. பெரும்பாலும் கடைசி கேள்வி இந்த பந்தியின் தொடக்கத்துல இருப்பதாக இருக்கு. நீங்க என்ன செய்வீங்கன்னா, கடைசி கேள்விக்கு விடைய போய் பந்தியினுடைய கடைசி பக்கத்துல தான் தேடிக்கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு படிப்பிச்ச அனுபவத்துல ஒரு ஒழுங்குல தான் கேள்வி போடுவாங்க. இங்கெல்லாம் ஒழுங்கு மாறித்தான் செய்வாங்க. சரி, அப்போ இங்க வேளாண்மை கொள்கை அறிவித்தது. அப்ப இங்க அரசு வேளாண்மை கொள்கை அறிவித்தது. இதான் எழுவாய் பயனிலை. எழுவாய் அரசு பயனில வேளாண்மை கொள்கையை அறிவித்தது. சரியா? இதுதான் வசனம். இப்படிதான் முடியுது. அரசு வேளாண்மை கொள்கையை அறிவித்தது. அந்த வேளாண்மை கொள்கைக்குள்ள என்ன இருக்குது எங்க செயற்படுபவர்கள் சொல்றாங்க, வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து 2020 அளவில் ஏற்றுமதி சந்தைகளுக்கான நுழைவு.
சரிதான். நுழைவுடன் வேளாண்மை வியாபாரத்துக்கு படிப்படியாக நகருதல். வேளாண்மை வியாபாரத்துக்கு படிப்படியாக நகருதல்னா ஏற்றுமதி சந்தைக்குள்ள என்டர் பண்ணி இந்த விவசாய பொருட்களை உலகத்துக்கு விற்கிறது. அதேவேளை பயிர் பன்முகப்படுத்தலூடாக 2018 அளவில் சோளம், சோயா, அவரை, மிளகாய், பெரிய வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கில் நாடறிவு தன்னிறைவு அடைவதை ஏற்படுத்துதல். இந்த 2 உபாயங்கள் இதுக்குள்ள இருக்குது. ஒன்று, வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து 2020 அளவில் ஏற்றுமதி சந்தை நுழைவு வேளாண்மை வியாபாரம், வேளாண்மை பொருட்களை உலகத்துக்கு விற்கும். 2வது, பயிர் பன்முகப்படுத்தல் ஊடாக 2020 அங்க ஏற்றுமதி சந்தைக்குள்ள போறது. அதுக்கு முன்னுக்கு 2018 இந்த களப்பயிர்களில் எந்த களப்பயிர்கள் சொல்லப்பட்டிருக்கு? சோளம், சோயா, அவரை, மிளகாய், பெரிய வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கில் நாடு கண்ணிறைவு அடைவது. பாருங்க, ஏற்றுமதிக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு இறக்குமதியை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஏற்றுமதிக்குள்ள போகிற ஒரு 2 வருஷ இடைவெளி சொல்லியிருக்காங்க. 2018 அளவில் தன்னிறைவு அடைவது, 2020 சர்வதேச சந்தைக்குள்ள நுழைஞ்சு வியாபாரம் செய்யும். சரியா? இப்படி அனுபவிச்சு வாசிச்சோமா என்று யோசிக்கு. அதுதான் முதலாவது கேள்வி. ஓகேயா? அடுத்த பகுதிக்குள்ள போகும். பெருந்தோட்ட நகரம் மற்றும் காட்டு நகரம் என்பவற்றின் உள்ளடக்க பகுதிகளாக எந்த பிரதேசங்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது? பெருந்தோட்ட நகரம் மற்றும் காட்டு நகரம் என்பவற்றின் உள்ளடக்க பகுதிகளாக எந்த பிரதேசங்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது என்று கேட்கிறாங்க. கேள்வியை இப்படியே வச்சு கொண்டு உரைப்பகுதியை பார்க்கிறதா நல்ல உருட்டி பார்க்காமல். சரியா? சரி, எங்க சொல்லப்பட்டிருக்குது? பெருந்தோட்ட நகரம் மற்றும் காட்டு நகரம் என்பவற்றின் உள்ளடக்க பகுதிகளாக எந்த பிரதேசங்களை உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று கேட்டிருக்காங்க. பாருங்க, சொல்லப்பட்டிருக்குது பெருந்தோட்ட நகரம் மற்றும் காட்டு நகரம் உள்ளிட்ட 13 பிரதேசங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இங்க வருகிறது, இந்த பகுதியில் இருந்து தொடங்குறாங்க. என்ன? பெருந்தோட்ட நகரம் சிறு வகையோட அபிவிருத்தியுடன் அவிசாவளையை சுற்றியுள்ள பெருந்தோட்ட பிரதேசங்களை உள்ளடக்கி இருக்கையில், காட்டு நகரமானது நன்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மற்றும் காட்டு பிரதேசங்களிடையே வதிவிட மற்றும் சுற்றுலா பிராந்தியத்தின் குறிப்பிட்ட வகைகளை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. இது இந்த துண்டை அப்படியே தான் எடுத்து எழுதவும். இந்த பகுதியை அப்படியே தான் எடுத்து நாங்கள் எழுத வேண்டும். பெருந்தோட்ட நகரம் அவிசாவளையை சுற்றியுள்ள சிறு வதிவிட அபிவிருத்தியுடன் அவிசாவளையை சுற்றியுள்ள பெருந்தோட்ட பிரதேசங்களை உள்ளடக்கி இருக்கையில், காட்டு நகரமானது நன்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மற்றும் காட்டு பிரதேசங்களிடையே வதிவிட மற்றும் சுற்றுலா பிராந்தியத்தின் குறிப்பிட்ட வகைகளை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. கொஞ்சம் கூட 4 லைன் வருது. சரிதானே? இதுக்குள்ள இதை சீரமைச்சு எழுதலாம் என்று நினைக்கிறார்கள், எழுதுங்க. இல்லைன்னா அப்படியே எழுதுறது பொருத்தமாக இருக்கும். சார் அது சார் சுருக்கி எழுதலாம் தானே சார்? ஓ இல்லை, உண்மையா இதில் பெருந்தோட்ட நகரம் அவிசாவளையை சுற்றியுள்ள பெருந்தோட்ட பிரதேசங்களையும் இப்படி எழுதினேன் சார். அவிசாவளையை சுற்றியுள்ள பெருந்தோட்ட பிரதேசம் உண்டு. மற்ற சார் வதிவிட மற்றும் சுற்றுலா பிராந்திய பிரதேசங்களை உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மற்றும் காட்டு பிரதேசங்கள். அப்படியா? பெருந்தோட்ட நகரத்துக்கு சொல்லப்பட்டது பெருந்தோட்ட நகரம் அவிசாவளையை சுற்றியுள்ள பிரதேசங்களை உள்ளடக்குவதோடு காட்டு நகரம் வேளாண்மை மற்றும் காட்டு பிரதேசங்களை உள்ளடக்குகிறது. இதான் சொன்னா நான் கொஞ்சம் சீரமைச்சு எழுதுவேன்ங்கிறாக்கள் எழுதுங்க. நான் அதிகம் நெருக்கடி கொடுக்க இல்லை. அப்படியே எழுதினாலும் அது விடை சரி. என்ன? அடுத்த பகுதி, நாட்டிற்கான முழு தேவைப்பாட்டிற்கும் உற்பத்தி செய்யக்கூடிய சாத்தியப்பாடு உள்ள போதிலும் இறக்குமதி மூலமாக தற்போது பெறப்படும் வேளாண்மை துறை உற்பத்திகள் இவை.
இங்க வரைக்கும் வரணுமே. கடலை வகைகள், பருப்பு வகைகள், உருளைக்கிழங்கு, மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் போன்ற ஏனைய களப்பயிர்கள். இங்க அவற்றின் நியதிகளில் முழு தேவைப்பாட்டுக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய சாத்தியப்பாடு உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்குது. தற்போது பகுதி அளவில் இறக்குமதி ஊடாக பூர்த்தியாக்கப்படுகின்றது என்று முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தற்போது பகுதி அளவில் இறக்குமதி ஊடாக பூர்த்தியாக்கப்படுகின்ற அந்த பொருட்களை சொல்லி நியதிகளில் நாட்டுக்கான முழு தேவைப்பாட்டுக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய சாத்தியப்பாடு உள்ளது. அப்போ அந்த பயிர் வகைகள், கடலை வகைகள், பருப்பு வகைகள், உருளைக்கிழங்கு, மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் போன்ற களப்பயிர்கள் என்பதாக உங்களோட விடை இருந்தால் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளே. அடுத்தது, இலங்கையின் வேளாண்மை துறையினை மேம்படுத்தும் நோக்கில் பிரதேச வலய ரீதியாக செயற்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள திட்டங்களாக இவை குறிப்பிடப்படுகின்றன. இலங்கையின் வேளாண்மை துறையினை மேம்படுத்தும் நோக்கில் பிரதேச வலய ரீதியாக செயற்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள திட்டங்களாக இவை குறிப்பிடப்பட்டுள்ளன. சுமனா கதைங்க. இலங்கை உலக வீட்டு தோட்டம் என்ற தலைப்பில் 23 வேளாண்மை அபிவிருத்தி பாரிய வலயங்களை நிறுவுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. பெருந்தோட்ட நகரம், காட்டு நகரம் 13 பிரதேசங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. சரி, வேற யார் பதில் சொல்ல போறீங்க? சுமனா சொன்னதை திருத்தலாமா? சொல்லுங்க. உலக வீட்டு தோட்டம் என்ற தலைப்பின் கீழ இருந்து பாரிய வலயங்களை நிறுவுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது வரைக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பகுதியை தான் சொல்றீங்க. இலங்கை உலக வீட்டு தோட்டம் வேணுமென்றால் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதியை எடுக்கலாம். இலங்கையின் வேளாண்மை உற்பத்திகளை உலகில் போட்டித்தன்மையாக விளக்குவதற்கு அந்த பகுதியை விட்டாலும் பரவாயில்லை. என்ன சொல்லியிருக்காங்க? வேளாண்மை துறையினை மேம்படுத்தும் நோக்கில் பிரதேச வலய ரீதியாக செயற்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள திட்டங்கள் 23 வேளாண்மை பாரிய அபிவிருத்தி பாரிய வலயங்கள். இதுல சுமனா சொன்னதுல பாருங்க, அந்த 23 பாரிய திட்டங்கள்ல ஒன்று தானமா மேல் மாகாண பாரிய திட்டம். அதைத்தான் விளங்கப்படுத்துறாரு. நான் நினைக்கிறேன் இந்த ரிப்போர்ட் நாங்கள் மிகுதியையும் வாசிக்க கிடைத்தா ஏனையவற்றை பற்றியும் அவர் விளங்கப்படுத்தி இருக்கக்கூடும். சரிதான். அந்த கீழே சொல்லப்படுகிற மேல் மாகாண பாரிய செயற்திட்டத்துக்குள்ள பிறகு 13 பிளான் இருக்கான். மெகா பிளான் 23 இருக்குது. அந்த 23 மெகா பிளான்ல ஒன்று மேல் மாகாணத்துக்குரிய பாரிய செயற்திட்டம். பாரியண்டா ரொம்ப பெருசு என்ன, அதுக்குள்ள 13 பிளானிங் இருக்குது. 13 திட்டமிடல் பிரதேசங்கள் முன்மொழியப்பட்டு இருக்கிறது. அது ஒரு உப பிரிவாகத்தான் நாங்கள் பார்த்தோம். ஆகவே இலங்கை உலக வீட்டு தோட்டம் என்ற தலைப்பின் கீழ் 23 வேளாண்மை அபிவிருத்தி பாரிய வலயங்களை நிறுவுவதற்கு எதிர்பார்க்கப்படுதல், இதுதான் அதன் விடையாக நாங்கள் எடுத்துக்கொள்வது பொருத்தமாக இருக்கும். வேளாண்மை உற்பத்தி அதிகரிக்கும் நோக்கிலான அரச தலையீடுகளின் மூலமாக விருத்தி பெற்ற வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள் எவ்விடயங்களை உள்ளடக்கி இருந்தது? சுமனா பேசுங்க. நீர்ப்பாசன திட்டம், வேளாண்மை ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கல், கல்வி வளமாக்கி மானியம், உத்தரவாத விலைகள். இல்ல இல்ல இல்ல, திருப்பி சொல்லுங்க. இதுல கேள்வி எது? எதன் உள்ளடக்கம் கேட்கிறாங்க? சுமனா திருப்பி பாருங்க. வேளாண்மை உற்பத்தி அதிகரிக்கும் வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள் எந்த விடயங்களை உள்ளடக்கி இருந்தது என்றுதான் கேட்கிறாங்க. வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள் எத்தனை விடயங்களை உள்ளடக்கி இருந்தது? 2 விடயங்கள். 2 விடயங்களை உள்ளடக்கி இருந்தது. நாங்கள் நாங்கள் மொத்தமா நீர்ப்பாசன திட்டமும் வேளாண்மை அதுவும் துணைப்பணிகள் தான் வரும் மற்றும் துணைப்பணிகள் என்பவற்றை உள்ளடக்கி இருந்தது. என்பவற்றை உள்ளடக்கிய வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள் என்றுதான் இருக்கு.
துணைப்பணிகளுக்கு தான் விளக்கம் இருக்கிறார். வேளாண்மை ஆராய்ச்சி, விரிவாக்கலும், கல்வியும் போன்ற துணைப்பணிகள் அது விவரித்தது. அப்ப அந்த விடயத்தை நீங்க பதிலாக எழுதலாம். ஆனால் 2 விடயங்கள் தான் அங்க இருக்கு. நீர்ப்பாசன திட்டம் ஒன்று, 2வது வேளாண்மை ஆராய்ச்சி, விரிவாக்கல் மற்றும் கல்வி போன்ற துணைப்பணிகள் என்பவற்றை உள்ளடக்கிய வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு. அப்ப நாங்கள் இதை ஒரு நல்ல வசனத்தில் எழுதுறதாக இருந்தா, வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு நீர்ப்பாசன திட்டம் உட்கட்டமைப்பு என்பது என்று எழுதுவோம். இல்லாட்டி அது விளங்காம போயிடும். வேளாண்மை துறைக்கான உட்கட்டமைப்பு என்பது நீர்ப்பாசன திட்டம் மற்றும் வேளாண்மை ஆராய்ச்சி, விரிவாக்கல் மற்றும் கல்வி போன்ற துணைப்பணிகள் என்பவற்றை உள்ளடக்கி இருந்தது. அதுக்குள்ள இருக்குது. அதுக்கு விளக்கம் தான் சொல்லப்பட்டிருக்குது. அதான் நாங்க முதல்ல பார்த்து நாங்கள் அது கிளியரா இருந்தது என்று நினைக்கிறேன் பிள்ளை. சரியா? இல்ல எழுதக்கூடாது. ஒரு வசன கட்டமைப்பில் எழுத வேணும். இயல்பான வரைக்கும் சிறந்த இலக்கண அமைப்பு இருக்க வேணும். எழுவாய் பயனில இருக்க வேணும். முழுமை பெற்றதாக இருக்க வேணும். சாதாரண காகத்தின் நிறம் என்ன என்று கேட்டால் 3ஆம் வகுப்பிலே எங்களை சொல்லி தந்தவங்க கருப்பு என்று எழுதக்கூடாது. காகம் கருப்பு நிறமானது என்று எழுது. இதுதான் முழுமை பெற்ற. அதுக்குள்ள எப்பவுமே ஒரு எழுவாய், செய்யப்படுபொருள், பயனில, இலக்கணத்தன்மைகள் போன்ற விடயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்ப்பார்கள். 2 புள்ளிங்கிறது சின்ன புள்ளி தான், ஆனா வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ரொம்ப கவனமா எழுத வேணும். சில வேளைகள்ல குறிப்பாக SLS லிமிடெட் ஆகளுக்கு மட்டும் அந்த 4 லைன்ல இருந்ததை சுருக்கி 2 லைனுக்கு ஆக்கினோம் நாங்கள், அந்த உள்ளடக்கி இருந்த பிரதேசங்களை, அது போன்ற கேள்விகள் வரும். மற்ற ஆக்களுக்கு அப்படி வராது. அந்த பந்தியில இருந்து அப்படியே ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் எழுதுவதாக இருக்கும். அப்போது சில நேரம் முன்பின்னாக மாற்றி அமைத்து சிறந்த கட்டமைப்பில் அந்த விடையை எழுதுவதற்கு முயற்சிக்கலாம். பெரும்பாலும் ஏனையவர்களுக்கு புறவயமான வினாக்களாக ஒரு பகுதியை துண்டமாக்கி அப்படியே கொண்டே கொடுக்குற மாதிரியாகத்தான் இருக்கும். உங்களோட கேள்விக்கு விட கிடைச்சதா? சிறந்த திட்டங்கள் குறிப்பிட்ட நாங்க பாயிண்ட்ஸா தான் எழுதணும். கொண்டு பிள்ளைங்களையா திட்டங்களை அப்படியான கேட்க சார் நாங்கள் குறிப்பிட்டு தான் எழுதணும். பாயிண்ட்ஸ் போட்டு கம போட்டு எழுதணும். ஒன்று எழுத உங்களுக்கு இடமும் போதாது. சில வேளையில் 4 விடயங்கள் அங்கே இருந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு எழுதணும். முதல் 3ஐயும் எழுதி 4வது எழுதுவதற்கு முன்பு மற்றும் என்று போட்டு 4வது எழுதி ஆகியன என்று முடிக்க வேண்டும். ஒரு வசனமா எழுத வேணும். அப்படி எழுதுறது தான் அவர்கள் எதிர்பார்ப்பாங்க. சரி சார். சரி, அப்ப நல்லது சகோதரங்கள். ஒரு யாராவது கேட்க வாரீங்க? குறுகிய விடை எழுதுங்க சொன்னா குறுகிய விடைகளை எழுதுங்கள் என்று சொல்லி கேட்டால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இப்ப 4 வரியில இருக்கிறத கொஞ்சம் சுருக்கி 2 வரியில எழுதுங்க. அப்போது புள்ளியிடல் திட்டத்திலேயும் அதற்கு முன்பான வினாத்தாள் திருத்தினர்களுக்கான கலந்துரையாடல்களும் சொல்லப்படும். இந்த பிரதான விடயங்களை உள்ளடக்கி விடை இருந்தால் புள்ளிகள் வழங்குங்கள். சில 4 பாயிண்ட்ஸை சொல்லுவார்கள். இந்த 4 விடயமும் இருந்தால் 2 புள்ளியை கொடுங்க, ஒரு விடயம் இருந்தால் அரை புள்ளி கொடுங்க என்பது போல விளங்கப்படுத்தப்படும். அப்போது உங்களுடைய வசன கட்டமைப்பின் மீது அதிக கவனம் செலுத்த மாட்டார்கள். இது பெரும்பாலும் SLS லிமிடெட் ஆக்களுக்கு மட்டும் எதிர்பாருங்க. மற்றவர்களுக்கு புறவயமான வினாக்கள் என்கிற வகையில தான் பார்ப்பாங்க. புறவயமானது ஏறத்தாழ அந்த பந்தியில இருக்கிற துண்டை கொண்டே எழுதுற மாதிரி தான் இருக்கும். துஷா ஏதோ கேட்குறீங்க, சொல்லுங்க. என்னண்டா சார், இப்ப ஒரு கேள்விக்கு 3 லைன் அடிச்சிருப்பேன் இந்த ஆன்சருக்கு. நாங்க சம்டைம் எழுதி கொண்டு போய்க்க அந்த 3 வரியை விட கூடுதலா வந்தா கீழே எழுதலாமா அந்த இடைவெளியில? அல்லது 3 வரியை 5 லைன் தருவாங்க. இது நான் செய்த பேப்பர் தானேம்மா. அங்க 5 லைன் தருவாங்க. 5 லைன் இருக்குதுன்றதுக்காக அது ஃபுல்லா எழுதாதீங்க. மற்றது பிள்ளைகள் இன்னொரு முக்கியமான விடயம் நான் சொல்ல மறந்துட்டேன். முதலும் சொல்லி இருப்பேன், புதுசா இருக்கிறார்களுக்காக சொல்லுகிறேன். 5 கேள்வி தந்தால் 5 கேள்விக்கு முறைய விட தீர்மானிக்கிற வரைக்கும் விடை எழுதக்கூடாது. 5 கேள்விக்கும் விடையை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் 1வது கேள்விக்கு நீங்கள் விடை எழுத வேண்டும். சில வேளைகள்ல 1வது கேள்விக்கு நீங்கள் சரி என்று நினைச்சு எழுதுகிற விட 4வது கேள்விக்கு மிகச் சரியாக பொருந்தும். அந்த வேளைகள்ல 1வது கேள்விக்கு நீங்க எழுதின விடைய வெட்டி அதுக்கு பிறகு சைட்டில எல்லாம் எழுதி அலங்கோலப்படுத்துற மாதிரியாக இருக்கும். பெரும்பாலும் இந்த சிக்கல் வரும் பந்தியை தந்து கேள்வி கேட்கிற போது சர்வ நிச்சயமாக அப்படி மயக்கம் தரக்கூடிய கேள்விகளை கேட்பது உண்டு. இப்ப நீங்கள் 5 கேள்விக்கும் விடைகள் தீர்மானித்தது பிறகுதான் விடையை எழுத தொடங்க வேண்டும்.
இதுல நாங்கள் கூட நேரம் எடுத்து இந்த பந்தியை பற்றி பகுப்பாய்வு செய்து அப்படியெல்லாம் படிக்கிறபடியாக நேரம் எடுக்குது. அங்க உங்களுக்கு அவ்வளவு நேரம் எடுக்காது தானே. நான் அடிக்கடி சொல்றேன், நாங்க கூட நேரம் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க நாங்கள் கூட நேரம் எடுத்து படிக்கிறோம். உங்களோட கேள்விக்கு விட கிடைச்சதா? ஓம் சார். நல்லது. ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த உரைப்பகுதியை பார்ப்போம். நாங்கள் இயன்ற வரைக்கும் இன்றைக்கு இந்த வினாத்தாளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம். 2013ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளின் கீழ் வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. இதன்படி மாகாண வீதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், அது மத்திய மற்றும் சப்ர மாகாணங்கள் என்று பிரேக்கெல்லாம் போட்டுருக்காங்களோ, ஓகே, நாங்கள் பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம் மற்றும் வடமாகாண இணைப்பு செயற்திட்டம் என்பவற்றை நடைமுறைப்படுத்தியது. ஜப்பான் பன்னாட்டு ஒத்துழைப்பு முகவர், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பவற்றால் நிதியிடப்படும் இச்செயற்திட்டங்கள் 2014-2015 ஆண்டில் நிறைவடையும். மேலும் 2013ஆம் ஆண்டில் அமைச்சு கொழும்பு பாரிய கழிவுநீர் முகாமைத்துவ செயற்திட்டம், அனர்த்த பதிலிருப்பு வலையமைப்பினை தரமுயர்த்துதல், இரணைமடு நீர்ப்பாசன அபிவிருத்தி செயற்திட்டம், யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நீர்வளங்கள் சுகாதார செயற்திட்டம் என்பவற்றையும் தொடர்ந்து மேற்கொண்டது. சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை எய்தும் நோக்குடன் மாகாண சபைகள் தமது வரவு செலவு திட்டத்தின் பரந்த அளவிலான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் அவற்றுக்கான மத்திய அரசாங்கத்தின் மாற்றங்களை விதந்துரைக்கின்ற மிக இன்றியமையாததான வகிபாகத்தினை நிதி ஆணைக்குழு தொடர்ந்தும் மேற்கொண்டது. முன்னர் மாகாணங்களினால் பின்பற்றப்பட்ட பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்துவதற்காக இவ்வாண்டு பகுதியில் முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. திருப்பி வாசிப்போம். இதை ஒரே பார்வையில வாசிக்கிற மாதிரியாக கொஞ்சம் ஒழுங்குபடுத்துவோமா என்று பார்க்கிறேன். இருங்க பார்ப்பவன். இப்ப உங்களுடைய ஸ்கிரீன்ல முழுமையா வாசிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முழங்கக்கூடியதா இருக்குதா? ஓகேயா? ஒரு இடைவெளி இருக்குதான், பரவாயில்ல, ஒன்றும் செய்ய வச்சுக் கொள்வோமே. சரி, இப்போ வாசிப்போம். 2013ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளின் கீழ் வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. இதன்படி மாகாண வீதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம் மற்றும் வடமாகாண இணைப்பு செயற்திட்டம் என்பவற்றை நடைமுறைப்படுத்தியது. ஜப்பான் பன்னாட்டு ஒத்துழைப்பு முகவர், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பவற்றால் நிதியிடப்படும் இச்செயற்திட்டங்கள் 2014-2015 ஆண்டில் நிறைவடை. மேலும் 2013ஆம் ஆண்டில் அமைச்சு கொழும்பு பாரிய கழிவுநீர் முகாமைத்துவ செயற்திட்டம், அனர்த்த பதிலிருப்பு வலையமைப்பினை தரமுயர்த்துதல், இரணைமடு நீர்ப்பாசன அபிவிருத்தி செயற்திட்டம், யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நீர்வளங்கள் சுகாதார செயற்திட்டம் என்பவற்றையும் தொடர்ந்து மேற்கொண்டது. சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை எய்தும் நோக்குடன் மாகாண சபைகள் தமது வரவு செலவு திட்டத்தின் பரந்த அளவிலான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் விதத்தில்
அவற்றுக்கான மத்திய அரசாங்கத்தின் மாற்றங்களை விதந்துரைக்கின்ற மிக இன்றியமையாததான வகைபாகத்தினை நிதி ஆணைக்குழு தொடர்ந்து மேற்கொண்டது. முன்னர் மாகாணங்களினால் பின்பற்றப்பட்ட பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்துவதற்காக இவ் ஆண்டு பகுதியில் முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. கொஞ்சம் சிக்கலான கேள்வி, பரவாயில்ல. இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? ஹில்மி மட்டும்தான் ரெடியா இருக்கிற. வணக்கம் ஹில்மி, சொல்லுங்க. வணக்கம் சார். 2013ஆம் ஆண்டுல உள்ளூராட்சி மாகாண சபையில் அமைச்சினால கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக மேற்கொள்ளப்பட்ட செயற்திட்டங்களை சொல்றதுதான் இதன் நோக்கம் சார். சரி, ஓரளவுக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். மற்றவர்களோட சரி பாபம். சஜிதா புதுசா ஏதோ சொல்ல யோசிக்கிறாங்க, அவங்கள்ட்ட இல்ல சார், நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். அதான் சொல்ல வந்தீங்க, புதுசா ஒண்ணும் இல்லை. சரி, இல்ல சார். வேற யார் பிள்ளைகள் இங்கு? வணக்கம் ருசாய், பேசுங்க. ஆம் சார், நான் அந்த பிரதானமா வீதி அபிவிருத்திகளை மேம்படுத்துறதுதான் அந்த உரையாசிரியர் நோக்கம். வீதி அபிவிருத்திகள் மேம்படுத்தப்பட்டதை பற்றி பேசுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில், ஆனால் முழுமையானது அல்ல. வேற யார் சொல்ல போறது? நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு சப்ஸ்கிராத் எல்லாம் ஒரு குழப்படியும் இல்லாம திருத்தமா இருக்காங்க. அதுங்கால காணையில. ஓகே, மரியநாயவண்ணா வாங்க, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வாரிங்க. சொல்லுங்க, என்ன நோக்கமா? 2013ஆம் ஆண்டுல உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சினால மேற்கொள்ளப்பட்ட செயற்திட்டங்களும் தொடர்பாக அதற்கு நிதி ஆணைக்குழுவினுடைய வகிபாகத்தையும் அழுத்தி கூறுறதுதான் இதன் நோக்கம். என்ன நோக்கமாக இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு கணிசமானது. சரி, யாதுசன் எதை சொல்ல வாரீங்க? பேசுங்க யாதுசன். என்னன்னு சொன்னா சார், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபையிட செயற்திட்டங்களை விவரிக்கிறதா சொல்லப்பட்டு. ஆர்ஜே அப்படி ஒரு ஆள் வந்தீங்க, யார் அது? ஆர்ஜேங்கிறது ரேடியோ இயக்கி அப்படியா? சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. நாட்டினுடைய இந்த வீதி அபிவிருத்தி உள்ளடங்கலாக நாட்டினுடைய எல்லா பாகங்களும் சமமாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பந்தியா காணப்படுகிறது. மாகாண சபை கொஞ்சம் சரியா கிட்ட வாரீங்க, அழகான பதில் ஒரு இடத்துக்கு சொல்லுங்க, திருப்பி கேளுங்க. நாட்டினுடைய எல்லா பகுதிகளும் சமமாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில அதை மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகள் ஊடாக அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படுறத சொல்றதுதான். நல்ல பதில், மிகச்சரியான பதில். ஆனால் இன்னும் சுருக்கமா சொல்லலாம் போல இருக்கே. 2013ஆம் ஆண்டில் இந்த பேப்பர் கையில இல்லை. ஓகே, பரவாயில்ல. கணிசமான அளவுக்கு உங்களுடைய விட பொருந்தி போனது. ஏனையவர்களுடைய விடைகளை விட கொஞ்சம் அல்ல, அதிகம் மேம்பட்டதாக இருந்தது. நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். கணேஷ் என்ன எடுத்து பிற வாரீங்க? என்னென்னு சொன்னா, இந்த மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தும் 2013ஆம் ஆண்டு சமச்சீரான பிரதேச வளர்ச்சியின் நோக்குடன் மற்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய மாற்றங்களை விதந்திருக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக அந்த உரையாசிரியர் சொல்ல வராங்க. நான் எதிர்பார்த்த விடைக்கு கிட்ட அவர் வந்தாரு, ஜெகநாதன் வந்தாரு. கணேஷ் ஓகே, நீங்களும் அண்மிக்க விடைதான். நான் ஏற்கனவே சொன்னதை திருத்தி சொல்ல போகிறேன், யாரும் விரும்பினாலும் வரலாம், பரவாயில்ல. ராஜி சொல்லுங்க. உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகளினால நாடு முழுவதும் வீதி அபிவிருத்திக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி செயற்திட்டங்கள் பற்றி சொல்றாங்க. சரி, பரவாயில்ல. நான் இதை விட அதிகமா எதிர்பார்க்கிறேன். கேள்வி சொல்லுங்க. சமச்சீரான பிரதேச வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சால
கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு ஏற்படுத்தின நடவடிக்கையில சொல்றது. சமச்சீரான பிராந்திய அபிவிருத்திக்கு என்கிற வரைக்கும் ரொம்ப கரெக்டா வந்தது. அதுக்கு பின்னுக்கு கொஞ்சம் சரிச்சிட்டு. மனா பேசுங்க, புதுசா வாரீங்க, கேப்பம் யாரு? ஓம் சார், இதுல இந்த நிதி ஆணைக்குழுவினால சமச்சீரான வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் சொல்லலாம். நிதி ஆணைக்குழு சம்பந்தமா இல்லை. மரினாமன அதை சொல்ல வந்தீங்க, திரும்ப சொல்லுங்க. வாய்ப்பு செகண்டரி. சமச்சீரான பொருளாதார பிரதேச வளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கோட மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சினால மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நிறுவனங்கள பங்களிப்புகளையும் அழுத்தி கூறுவது. அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நிறுவனங்கள். நீங்கள் அந்த முன்பகுதி சரியா, நீங்கள் எதுவுமையும் ஒரு பாதி சரி, ரெண்டாவது பாதி கொஞ்சம் பிழைச்சு போயிட்டு. சும்மா நீங்க என்னுடைய நண்பர்ன்றதுக்காக உங்களை கடுமையாக ஊக்கப்படுத்திடாது. நான் சரியா சொன்னாலே ஊக்கப்படுத்த மாட்டேன். இதுல கொஞ்சம் மட்டுப்பாடும் இருக்கு. அப்போ விட மாட்டேன். ஹில்மி சரி, மரினாயவனா சரி, அவங்க சரியா சொல்ற ஆக்கள் தான். ஆனால் அதுக்காக முழுமைப்படுத்தலாம் இன்னும். சரி, பார்ப்போம். ஒருத்தருமே சொல்ல ஹஃப்ரத் ரொம்ப நேரத்துக்கு வார இருப்பாங்க. இப்போ என்ன வா அந்த அவ இல்லாத சின்னத்தோட சேர்த்து கண்காணிப்பு அணுகுமுறையை மேம்படுத்துறது. கண்காணிப்பு அணுகுமுறையை மேம்படுத்துறது. சரி, சுமனா. அவங்களோட வரவு செலவு திட்டத்தின் மூலம் மத்திய அரசோட இந்த உதவியோட அவங்களோட பரந்த அளவிலான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யறது. ஆற்ற பரந்த அளவிலான தேவைப்பாடுகள் உள்ளூராட்சி சபைகளில் மட்டுமன்று பரந்த அளவிலான தேவைப்பாடுகளையும் பூர்த்தி செய்வது. உங்களுடைய விடைகளை கொஞ்சம் சரி பார்த்து கொடுங்க. அடே, ஜிஎஸ் பிள்ளைகள்கிட்ட இருந்து யாராவது வாங்க, புதுசா பேசுறாங்க. சஜிதா இதை சொல்ல வராங்க. சரி, அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்லுங்க சஜிதா. 2013ஆம் ஆண்டளவில் சமச்சீரான பிரதேச வளர்ச்சி எய்தும் நோக்குடன் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்தியது. சரி சரி, ஓகே. கணிசமாக எல்லாருமே பதில் சொன்னீங்க. ஆனா ஒரு புள்ளியில இருந்து உங்களால விடுபட முடியல. அந்த வேலையில சிக்கி போய் எல்லாருமே இருந்ததை பார்த்தேன். சரி, பரவாயில்ல. சின்ன பிள்ளைகளுடைய ஜிஎஸ் டீம் யார் ஒரு ஆள் சொல்லு, அவங்கள சார்பில் இருந்து. சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு மாகாண சபைகளுக்கான வீதி அபிவிருத்தி திட்டங்களை 2013ஆம் ஆண்டிற்கு மேம்படுத்துவது நோக்கம். ஓகே, சுமனா. சுகாதார செயற்திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தி கொண்டிருந்தது. ஓகே, நீங்க மேல பெரும்பாலானாக்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள். சரிதானே? பாராட்டுகள். இன்னும் எளிமையாக சொல்லுவோம். 2013ஆம் ஆண்டில் பிராந்திய அபிவிருத்தி நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை விவரிப்பது உரையாசிரியருடைய நோக்கமாக இருக்கு. 2013ஆம் ஆண்டில் பிராந்திய அபிவிருத்தியை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை விவரிப்பது உரையாசிரியருடைய நோக்கம். இவ்வாறு பிராந்திய அபிவிருத்தியை மேம்படுத்தும் நோக்குடன் செயற்பட்ட ஆக குறைந்தது 2 அல்லது 3 தரப்புகளை உரையாசிரியர் இங்கே அடையாளப்படுத்துகிறார். 2013ஆம் ஆண்டில் பிராந்திய அபிவிருத்திகளை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை விவரிப்பது இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அவ்வாறு செயற்பட்ட 2 அல்லது 3 தரப்புகளை உரையாசிரியர் சொல்லுகிறார். உண்மையில 3வது தரப்பு யார் என்று அடையாளம் காண முடியாவிட்டாலும் 3வது ஒரு காரியம் செய்யப்பட்டிருக்கிறது. அது யார் செய்தார்கள் என்று சொல்ல தெரியல. 2 தரப்புகளினுடைய வகைபாகம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 தரப்புகளையும் அடையாளப்படுத்துவன் என்கிறார்கள். இப்போ பேசுவோம். பிராந்திய அபிவிருத்தியை மேம்படுத்தும் நோக்கோடு 2013 நடவடிக்கைகளை மேற்கொண்ட 2 அல்லது 3 தரப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது தரப்பு பெயரிடப்படவில்லை. ஆனால் 2 தரப்புகள் பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த 2 தரப்புகளையும்
மரிநாயம் என்ன சொல்லுங்க. நிதி வழங்கும் முகவர்கள், ம் ம் சொல்லுங்க. நிதி ஆணைக்குழு. நிதி ஆணைக்குழு, நிதி வழங்கும் முகவர்கள், நிதி ஆணைக்குழு. ஓகே, பார்ப்போம், செக் பண்ணுவோம். சரியா? வேற யாராவது? ஹஃப்ராத், ஷில்மி? 2 சார். ஒன்று மாகாண சபைகளும், அடுத்தது நிதி ஆணைக்குழுவும் சார். மாகாண சபைகளா? சொல்லுங்க, கன்ஃபார்மா? 1 மினிட் சார். ஒரே ஆசிரியருடைய மத்திய நோக்கத்தை மத்திய அரசாங்கமும் சார், நிதி ஆணைக்குழுவும். அதான் 2 நிறுவனங்கள். சரி, நான் அந்த பகுதியையும் விளங்கப்படுத்துகிறேன் பிள்ளைகள். முதலாவது, உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு இந்த பிராந்திய அபிவிருத்தியை மேம்படுத்தும் நோக்கோடு அல்ல பிராந்திய அபிவிருத்தியை ஏற்படுத்தும் நோக்கோடு செயற்பட்ட ஒரு தரப்பாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது, தரப்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது நிதி ஆணைக்குழு. இரண்டாவது தரப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது நிதி ஆணைக்குழு. மூன்றாவதாக இன்னொரு விடயம் செய்யப்பட்டிருக்கு. அதை யார் செய்தார்கள் என்று சொல்லப்படுது தெரியவில்லை. பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்காங்க. அது யாரால செய்யப்பட்டது என்று சொல்லி விளக்கம் இல்லை. அது நான் நினைக்கிறேன் இந்த தொடர்ச்சியாக அது யார் செய்தது என்று சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ளூராட்சி சொல்லுங்க கல்வி. அப்படின்னு என்ன சார் அந்த பெருவேற்று கட்டமைப்பு அணுகுமுறைண்டா? என்னென்னா அந்த ரிசல்ட் பேஸ் அப்ரோச் என்று சொல்லுகிறது. ஒரு ப்ரொஜெக்டை செய்கிற போது அதோட பிளானிங்கில் அதோட தியரி உண்டு. ஒரு ப்ரொஜெக்டை செய்கிற போது அதின் இவாலுவேஷன் எதிர்பார்க்கப்பட்ட ரிசல்ட்ஸ் வந்ததா, எத்தனை பெர்சன்டேஜ் வந்திருக்குது, எவ்வளோ டீவியேஷன் இருக்குது என்று சொல்லி இவாலுவேட் பண்ணித்தான் அதின் சக்ஸஸ் ஃபெயிலியரை இவாலுவேட் பண்ணுறது. அப்போ அந்த மானிட்டரிங் சாரி வேலை திட்டத்துக்கு பிறகான எவல்யூவேஷன் என்ன செய்கிறது? அதை சொல்லுகிறது என்னென்றால் ஒரு லாஜிக்கல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள். அந்த ஒரு தர்க்க கட்டமைப்புக்கு ஊடாக அதை அளவீடு செய்கிறது. அப்போ அப்படியாக ஒரு மானிட்டரிங் அப்ரோச் தான் இருந்தது. அதை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னொரு தொழில்நுட்பத்துறை சார்ந்த யாரோ ஒரு தரப்பு செய்திருக்க வேணும். அது கீழே தான் இருக்கும், இதுக்கு கீழே இருந்திருக்கும். இந்த அளவோட இந்த பந்தி முடிகிறபடியால் அது யார் என்று கண்டுபிடிக்க முடியல. இந்த உரைப்பகுதி முழுவதுமே இந்த விடயங்களை தான் உள்ளடக்கியதாக இருக்குது. 3 பேரை பற்றி சொல்லியிருக்காங்க. முதலாவது பாருங்க, உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு எத்தனை விடயங்களை செய்தது என்று சொல்றாங்க. எத்தனை பெரிய விடயங்கள், அதில் எத்தனை விடயங்கள்? இல்ல சார், மொத்தமாக 8 விடயங்களை செஞ்சேன்னு சொல்றாங்க சார். 8 விடயங்கள் செய்ததுன்னு சொல்றாங்களா? ஓகே, எனக்கு அடையாளப்படுத்துங்களேன் அந்த 8ஐயும் என்னன்னு. ஆமாம் சார், அந்த வீதிகள் சம்பந்தமாக வர்ற நேரம் உண்டு. பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம். இல்ல, அது வீதிகளை ஒன்றாகவே எடுங்க. எனக்கு வீதி ஒன்று அப்படி என்ன சார் 5 திட்டங்கள் வரும் சார். 5 திட்டங்கள். சுமனா பேசுங்க. மாகாண வீதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் தானே சார் மற்றதெல்லாம் செய்யறது. எத்தனை திட்டங்கள்? சாரி, அவங்க 2 திட்டங்களை செய்யறாங்கன்னு சொல்றோம். 2 திட்டங்கள் செய்யறாங்க. சஜிதா? பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம் உண்டு. கொழும்பு பாரிய கழிவுநீர் முகாமைத்துவ செயற்திட்டம். சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதை ஒரு கொஞ்சம் அடையாளப்படுத்தி கொண்டு வருவோம். உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு
நான் இதில் வச்சு அடையாளப்படுத்துகிறேன், இலக்கம் போடுகிறேன். 1 கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி. சரி பாப்போம். கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளின் கீழ் வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. முதலாவது, கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளின் கீழ் வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. இதன்படி இதன் கருத்து என்ன? ஏன் இதன்படி என்று தொடங்குறாரு? ஏற்கனவே சொல்லப்பட்டதுக்கான விளக்கமா சொல்ல போறாரு. வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது என்பதை பற்றி விளங்கப்படுத்த தொடங்குகிறேன். இதன்படி என்று சொல்லிட்டு அது வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. அந்த முன்னுரிமை வழங்கியதன் படி மாகாண வீதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம் மற்றும் வட மாகாண இணைப்பு செயற்திட்டம் என்பவற்றை நடைமுறைப்படுத்தியது. ஜப்பான் பன்னாட்டு ஒத்துழைப்பு முகவர், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி என்பவற்றால் நிதியிடப்படும் இச்செயற்திட்டங்கள் 2014-2015 ஆண்டில் நிறைவடையும். இந்த பகுதி இவ்வளவும் என்ன? இந்த பகுதி இவ்வளவும் என்ன? விளக்கம். வீதி அபிவிருத்தி, அதாவது கட்டமைப்புகளின் கீழ் கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளின் கீழ் முதலாவது விடயம், கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளின் கீழ் அபிவிருத்தி நடவடிக்கை ஆக எதை சொல்றாங்க? வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. அதன்படி என்ன நடந்தது, யார் காசு கொடுத்தது என்று சொல்லி அந்த வீதி அபிவிருத்தி நடவடிக்கையை பற்றி விளங்கப்படுத்துறாங்க. எத்தனை வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் நடந்திருக்குது? 4 நடந்து. அதுக்கு 3 பேர் காசு கொடுத்திருக்காங்க. 4 நடந்திருக்கு, 3 பேர் காசு கொடுத்திருக்காங்க. இது வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பானது. 2வது என்னது? மேலும் 2013 ஆண்டில் அமைச்சு, யார் அது? உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சு, உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு. 2வது கொழும்பு பாரிய கழிவுநீர் முகாமைத்துவ செயற்திட்டம். 3வது அனர்த்த பதிலிருப்பு வலையமைப்பினை தரமுயர்த்துதல். 4வது இரணைமடை நீர்ப்பாசன அபிவிருத்தி செயற்திட்டம். 5வது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நீர்வளங்கள் சுகாதார செயற்திட்டம் என்பவற்றையும் தொடர்ந்து மேற்கொண்டது. இத்தோட யாருடைய கதை முடிஞ்சது? அமைச்சின் கதை முடிஞ்சு. பிரதேச அபிவிருத்திக்கு அமைச்சு மேற்கொண்ட நடவடிக்கைகள். இலங்கையின் பிராந்திய ரீதியான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு 5 செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. இதுதான் சுருக்கம். தனி வாக்கியத்தில் எழுதுங்களா என்று கேட்டால் 2013 ஆண்டில் பிராந்திய அபிவிருத்திக்காக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு 5 செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. சரியா? இவ்வளவு சுருக்கம் எழுதி பழகினாக்கள், அவ்வளவு எக்ஸ்பர்ட் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். என்னெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு செய்தி விளங்கி. நான் சொன்னேன் சார் 5 என்று. எதுக்கு இந்த விஷயத்துக்கு 5 என்று சொன்னேன். நான் இதை தான் நான் உடையாளப்படுத்தி வச்சுக்கிறேன். இதுக்குள்ள 5 சரி. நான் கேட்டனே எத்தனை நடவடிக்கைகள் 2013 நடந்த, நீங்க 8 இதோடு சொன்னீங்க தானே. அந்த வீதிகளை உடைச்சு சொன்னதால அப்படி சொன்னேன், அல்லது 5 என்று சொன்னேன் நான் அடுத்த. ஓகே, கணிசமா சொன்னீங்க. சரியா? நீங்களும் மரியராயமன்னாவும் கணிசமா முன்னேறினீங்க. ஆனா நீங்க அமைச்சுக்குள்ள மட்டும் சிக்கி கொண்டுட்டீங்க. 2வது தரப்பு யாரு? நிதி ஆணைக்குழு. நிதி ஆணைக்குழு என்ன வேலை செய்தது பிராந்திய அபிவிருத்திக்கு?
அரசின் அந்த மாற்றங்களை சொல்லிச்சு மாகாண சபைகளுக்கு. என்ன மாற்றங்கள் என்பது இங்க என்ன கருத்து? இவங்களோட தேவைப்பாடுகளுக்கு அடிப்படைப்படுத்துறதா? சார், இவங்களோட மாகாண சபைகளின் தேவைப்பாடுகளுக்கு அரசு செய்கிற மாற்றங்களை இவங்கள்ட்ட கன்வே பண்றது. மாற்றங்கள் என்று சொல்லுறதையா இங்க காசு கொடுக்க காசு கொடுக்க மாற்றல்கள் என்று சொல்லுவாங்க. சரிதானே? மாற்றல்கள் என்று சொல்றது ஒரு தரப்பு கொடுப்பினோம். அதுக்காக எந்த பொருட்களோ சேவைகளோ பெற்றுக்கொள்ளப்படாது. மாகாண சபைகளின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு மாகாண சபைகள் ஒரு வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை வைத்திருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு ஒரு வரவு செலவு திட்ட தேவைப்பாடு ஒன்று இருக்கும். அதாவது மாகாண சபைகளுக்கான நிதி கொடுப்பனவுகளுக்கு பரிந்துரைப்பது நிதி ஆணைக்குழுவின் வேலையே அதுதான். ஒவ்வொரு மாகாண சபைக்கும் அவ்வளவு காசு கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றது தான் அவர்களுடைய வேலை. அது தொடர்ந்தும் அந்த வேலையை மேற்கொண்டது. அப்ப 2வது வேலை பாருங்க, நிதி ஆணைக்குழு மாகாண சபைகளுக்கான நிதியினை விதந்துரைக்கின்ற வகிபாகத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கு. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கு. சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை எய்தும் நோக்குடன். ஏன் அந்த பதவியை சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை எய்தும் நோக்குடன் என்று திருப்பி சொல்றார் என்றால், இந்த பந்தியின் நோக்கமே பிராந்திய அபிவிருத்தியை மேம்படுத்துறதுக்கு அல்ல சமச்சீரான அபிவிருத்தியை மேம்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட நடவடிக்கைகளை சொல்றதுதான். அப்ப அமைச்சு 5 வேலை செய்திருக்குது. அது மட்டும் இல்லை பாருங்க, நிதி ஆணைக்குழுவும் செய்திருக்குது. நிதி ஆணைக்குழு என்ன செய்தது? மாகாண சபைகளுக்கு தேவையான நிதியை பரிந்துரை செய்தது அல்ல விதந்துரை செய்தது, ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கு. மாகாண சபைகளுக்கான மத்திய அரசின் மாற்றல்களை விதந்துரை செய்தது. இது நிதி ஆணைக்குழு செய்த ஒரே ஒரு வேலை. ஒட்டுமொத்தத்தில் இது 6வது வேலை. சரிதானே? ஒட்டுமொத்தத்தில் 6வது வேலை நிதி ஆணைக்குழு செய்த ஒரு வேலை. அது தவிர யார் செய்தார்கள் என்று தெரியாமல் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. பெறுபவர்களை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு பகுதியில முகவர் பெறுபேற்று கட்டமைப்பு அணுகுமுறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது யார் செய்தது, யார் நடைமுறைப்படுத்தினு தெரியாது, ஆனால் ஒன்று செய்யப்பட்டது. சரியா? இவ்வளவுதான் இந்த விளக்கம். இப்ப இந்த பந்திய வாசிங்க, எவ்வளவு தெளிவாக கிடக்கு. 2013ஆம் ஆண்டில் பிராந்திய அபிவிருத்தியை மேற்கொள்ளும் பொருட்டு உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு 5 நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 1, கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளின் வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கியது. 2, கொழும்பு பாரிய கழிவுநீர் முகாமைத்துவ செயற்திட்டம். 3வது, அனர்த்த பதிலிருப்பு வலையமைப்பினை தரம் உயர்த்துதல். 4, இரடைமடை நீர்ப்பாசன அபிவிருத்தி செயற்திட்டம். 5, யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் சுகாதார செயற்திட்டம் என்பவற்றை செய்தது. இனி அதுல ஒரு விஷயமாக இருக்கிற வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்று வருகிற போது இதுக்கு கீழே மாகாண வீதிகளின் இணைப்பை மேம்படுத்தும் நோக்கோடு பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம் 1, மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம் 2, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம் 3 மற்றும் வடமாகாண இணைப்பு செயற்திட்டம் என்பவற்றை நடைமுறைப்படுத்தி வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் 4 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஜப்பான் பன்னாட்டு ஒத்துழைப்பு முகவர், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பவற்றால் நிதியிடப்படும் இச்செயற்திட்டங்கள். ஆகவே நிதியிடுபவர்கள் 3 பேர் அதுக்கு இருந்திருக்கிறார். 2014, 2015ஆம் ஆண்டுல நிறைவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அதை பற்றிய விளக்கம். அதுபோல நிதி ஆணைக்குழு மாகாணத்துக்கான நிதியை விதந்துரை செய்வதன் நோக்கம் என்ன? மாகாண சபைகளுக்கான வரவு செலவு திட்டத்தின் பரந்த அளவிலான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வது. அதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கிற இலக்கு என்ன? சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை எய்துதல். இங்க ஒன்றுக்கு ஒன்றாக கீழிருந்து மேல் நோக்கி போனால் மத்திய அரசாங்கத்தின் மாற்றல்களை விதந்துரை செய்தல், அதன் மூலமாக ஏற்படுவது மாகாண சபைகளின் வரவு செலவு திட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்தல், அதன் மூலமாக அடையப்படும் இலக்கு சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை எய்துதல். விளங்குதா?
பிள்ளைகள் இந்த பகுதி விளங்குதா சொல்றது? மத்திய அரசாங்கத்தின் நிதி மாற்றல்களை நிதி ஆணைக்குழு விதந்துரைத்தல், அதன் மூலமாக அடையப்பட இருப்பது மாகாண சபைகளின் வரவு செலவு திட்ட தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுதல், அதன் மூலமாக அடைகிறது சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை எய்துதல். இது நிதி ஆணைக்குழுவினுடைய கர்மம். ஒரு கர்மம் தான் விதந்துரை செய்தல். அதுக்குள்ள 3 படிமுறைகளாக அது விளங்கப்படுத்துது. அது ஒரு பின்தொடரும் தன்மை வாய்ந்த தொடர்பு ஒன்று இருக்குது. நிதி ஆணைக்குழு மத்திய அரசாங்கத்தின் மாற்றல்களை விதந்துரைத்தல் ஒரு காரணமாக கொண்டால், அதன் மூலமாக நிகழுகின்ற காரியம் மாகாண சபைகளின் வரவு செலவு திட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்து. மாகாண சபைகளின் வரவு செலவு திட்ட தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்தல் ஒரு காரணமாக எடுத்தால், அதனால நிகழுகிற காரியம் சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை எய்துதல். அப்ப இங்க ஒரு பின்தொடரும் தொடர்பு முறை ஒன்று காணப்படுது. நிதி ஆணைக்குழுவின் மத்திய அரச மாற்றல்களுக்கான விதந்துரை, அதைத் தொடர்ந்து வருவது மாகாண சபை வரவு செலவு திட்ட தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுதல், அதைத் தொடர்ந்து நிகழ்வது சமச்சீரான பிரதேச வளர்ச்சி எய்தப்படுதல் என்பதாக பார்க்கலாம். அடுத்த 3வது விஷயம் ஒரு துண்டம் தான். அதை பற்றிய விளக்கம் இல்லாதபடியா நாங்கள் முகவர் பொறுப்பேற்று கட்டமைப்பு அணுகுமுறை தாவிக்கப்பட்டது என்பதை 3வது விஷயமா வச்சுக்கொள்வோம். மரியனா என்ன இதை சொல்ல வாரீங்க? இதுல மாற்றல்கள் சொல்றோம் சார் நம்ம, ஆனா இதுல மாற்றங்கள் இருக்கு. தான் சொல்றாங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் கொடுப்பாங்க. இல்லை, இதுலயும் என்னென்னா நாங்கள் எங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. மாற்றங்கள் என்று சொல்லுகிறது உண்மையில மாற்றல்கள் தான். இது எங்களுடைய பொது அறிவுகளால் தான் போக வேண்டியிருக்கு, தவிர்க்க முடியல. இதுதான் இது என்னபடி சரிதானே. அந்த மொழிபெயர்ப்பு குறைபாடுகள் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டின் ஒரு பகுதியை தான் எடுத்து பாவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியா, SLAS பாஸ் பேப்பர். நான் நினைக்கிறேன் 2016ஆம் ஆண்டு நடந்த SLAS பாஸ் பேப்பர் கேள்வி. அதில் இப்படி தான் இருக்குது. அந்த மொழிபெயர்ப்பு குறைபாடு என்னமோ சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்லேருந்து அப்படியே தூக்கி போட்டிருக்கிறாங்க. 2013ஆம் ஆண்டின் மத்திய வங்கி அறிக்கை 2014 ஏப்ரலில் வரும். அதில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு துண்டம் தான் இது. அதனால் இது இந்த நிதி ஆணைக்குழு செயற்பாடு உங்களுக்கு தெரியும் தானே. அது இந்த வேலையே அந்த ஃபினான்சியல் டிரான்ஸ்ஃபருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். அதுதான் அது செய்திருக்கு. சரியா? இப்ப இந்த உரைப்பகுதி பிள்ளைகளுக்கு தெளிவா கிளியரா விளங்கிட்டா? சரியா? இப்ப நீங்க விளங்கி கொண்டதுக்கும் நான் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா? ரைட்? கில்மி? சார் ஓகே ஓகே சார். நிறைய பேர் ஓடிட்டாங்கப்பா. காணையில 115 பேர் 120 பேர் இருந்தாங்க. இப்ப 100 பேர் தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, நாம இருக்கிறார்களோட பேசுவோம். இந்த உரைப்பகுதியை பார்ப்போம். கொஞ்சம் மிச்சம் இருந்தால் பரவாயில்லை. அவசரமா எல்லாத்தையும் முடிச்சு போட்டு போக தேவையில்லை. அடுத்த பேப்பர் நான் போட்டிருக்கிறேன், நீங்க செய்து வச்சு கொண்டுங்க. இதுக்குரிய விடைகளை தேடுவோம். இப்போ அவசரப்பட்டு முடிக்க வேண்டாம். சரியா? ரொம்ப ஸ்லோதான், ஆனா பரவாயில்லை, ஒன்றும் செய்யல. 2013ஆம் ஆண்டில் முகவர் பொறுப்பேற்று கட்டமைப்பு அணுகுமுறையினை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அடைவதற்கு எதிர்பார்க்கப்பட்ட நன்மை. 2013ஆம் ஆண்டில் முகவர் பொறுப்பேற்று கட்டமைப்பு அணுகுமுறையினை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அடைவதற்கு எதிர்பார்க்கப்பட்ட நன்மை. மாகாணங்களினால் பின்பற்றப்பட்ட பெறுவேறுகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்துதல். கரெக்ட். இதான் முடியும். சரிதானே? அதற்காக மேம்படுத்துவதற்காக என்றுதானே சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அடைய எதிர்பார்க்கப்பட்டது முன்னர் மாகாணங்களினால் பின்பற்றப்பட்ட பெறுவேறுகளை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்துதல். சரி, இதான் அவர் குறித்து வச்சுட்டு எழுதக்கூடாது. நான் சொல்லி இருக்கிறேன், 5 கேள்விக்கு முடிய கண்டுபிடிச்ச பிறகுதான் எழுத வேணும். இப்போதைக்கு அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். 2013ஆம் ஆண்டில் சொல்லுங்க அகிலன். அந்த தனியா சார் கண்காணிப்பு அணுகுமுறையினை அடைவதை எதிர்பார்க்கப்பட்ட நன்மை என்றது சார் தவறில்லை. கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்துவதற்காக, ஆனால் பெறுபவர்களை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையை மேம்படுத்தல். அதிന്റെ முழு சொல்லே அதுதான். பெறுபவர்களை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறையினை மேம்படுத்துதல். இல்ல, அந்த வசனம் விளங்கினா நாங்கள் அதை கண்காணிப்பு அணுகுமுறை அடைவதை எதிர்பார்க்கப்பட்டதுதான் போட்டு நாங்கள்
அது பெறுபவர்களை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு. அதான் அது இந்த ரிசல்ட் பேஸ் மானிட்டரிங், அது இந்த ஆங்கில பதம். ஓகே சார். அப்ப பெறுபவர்களை அடிப்படையாக கொண்ட கண்காணிப்பு அணுகுமுறை, ரிசல்ட்ஸ் பேஸ் மானிட்டரிங் அப்ரோச், அதை இம்ப்ரூவ் பண்றதுதான் இது நோக்கமாக இருக்குது. 2013ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு மூலம் நிதி அபிவிருத்திக்காக வீதி அபிவிருத்திக்காக முன்னுரிமை வழங்கப்பட்ட எத்தனை செயற்திட்டங்கள் இந்த பந்தியில குறிப்பிடப்பட்டது? அது எல்லாருக்கும் செயற்திட்டங்கள் அழகாக எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம். என்ன அந்த 4 அப்ப நீங்கள் எத்தனை செயற்திட்டங்கள் இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன? இப்போ ஒரு பிரச்சனை வருது, பேர் எழுதுறதா நம்பர் எழுதுறதா என்று சொல்லு. சரிதானே? 4 செயற்திட்டங்கள் என்று சொல்லி கட்டாயமா இருக்க வேணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த 4 பெயரையும் எழுதி போட்டு கடைசியா ஆகிய 4 செயற்திட்டங்கள் என்று சொல்லி எழுதுவாங்க. எப்பவுமே கேட்ட கேள்விக்கு முன்னுக்கு விட வரணும். சரிதானே? அந்த கம்பராமாயணத்துல சொல்ல போற கண்டனன் என்று சொல்லி முதல் தொடங்கும். அந்த ராமனை போயிட்டு வந்த உடனே சீதையை அனுமான் போயிட்டு வந்த உடனே ராமன் பார்த்து கொண்டு வந்த உடனே அவர் சொல்ற முதல் வார்த்தை கண்டனான் என்று அவை இருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் மிச்சக்கல். அது மாதிரி இங்க கேள்வி கேட்ட உடனே என்ன சொல்லணும்? 4 சார். ஏனம்மா இதுக்கு 5 சார். நிதி ஆணைக்குழுவினால் உண்டு. அது மொத்தம் வீதி அபிவிருத்திக்கு செய்யப்பட்டதுக்கு நிதி ஆணைக்குழு சொல்றீங்க? இல்ல சார், நீதி ஆணைக்குழுவோட சேர்த்தா 6 சார். உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபைக்கு மட்டும் 5 சார். வீதி அபிவிருத்திக்காக செய்யப்பட்டது தானே கேள்வியம்மா? வீதி அபிவிருத்திக்காக செய்யப்பட்டது என்று சொல்லுகிறது இந்த முதலாவதுக்குள்ள நாங்கள் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறோமே கோடு போட்டு, அதுதான் இதன்படி என்று ஆரம்பித்து நிறைவடையும் என்று வருகிற வரையிலான பகுதி அது கூட இல்லை. இந்த நடைமுறைப்படுத்தியது வரையிலானதுதான். ஓகே சார், நான் மாறி எடுத்துட்டேன் சார். சரியா? இந்த பகுதி தான் இதுக்கு வரப்போகுது. பிரதேச வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், மாகாண வீதிகள் முன்னேற்ற செயற்திட்டம், கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண வீதி செயற்திட்டம் மற்றும் வடமாகாண இணைப்பு செயற்திட்டம் என்கிற 4 விடயங்கள் இதுக்குள்ள வரும். இப்போ இதுல எழுதுகிற முறையை சொல்லுகிறேன். எத்தனை செயற்திட்டங்களை பந்தியில் குறிப்பிடப்பட உண்மையா 4 செயற்திட்டங்கள் என்பதற்கான விடையாக அது பொருந்தாது. நீங்கள் எழுத வேணும் 4 செயற்திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன, சந்தேகம் இருந்தால் தொடர்ந்து எழுதுங்க அவையாவன என்று சொல்லி 4 செயற்திட்டத்தையும் எழுதி விடுங்க. அது பிழையான விடையாக போகாது. எழுதுவோமா விடுவோமா என்ற சந்தேகம் வந்தாலே எழுதுங்க, யோசிக்க வேண்டாம். ஆனால் முதல்ல 4 செயற்திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று சொல்லி எழுதவும், அது மட்டுமே போதும் என்றவர் கருதினா பின்னான விடல அவை ஆவன என்று சொல்லி போட்டு 4 செயற்திட்டங்களையும் எழுதுங்க. நிதி ஆணைக்குழுவால் நிறைவேற்றப்பட்ட மிக முக்கிய பணி யாது என்று கேட்டிருக்காங்க. சரிதானே? மாகாண சபைகளின் வரவு செலவு தேவைப்பாடுகளை சபைகள் தமது வரவு செலவு திட்டத்தின் பரந்த அளவிலான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் அவற்றுக்கான மத்திய அரசாங்கத்தின் மாற்றங்களை விதந்துரைக்கின்ற மிக இன்றியமையாத வகிபாகம் அல்லது மிக இன்றியமையாத பணி அல்லது மிக இன்றியமையாத வகிபாகத்தினை நிதி ஆணைக்குழு தொடர்ந்து மேற்கொண்டது என்று இப்படியே எழுதினாலும் பரவாயில்லை. ஒரே நேரம் 3-4 பேர் கேட்டா ஒரு தடவை கேட்கறதும் விளங்க இல்லை. யார் கேட்கறீங்க? சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை என்றதுல எடுக்கலாதா? அது நோக்கம் தானே. சமச்சீரான அபிவிருத்தி நீங்கள் சொல்லுகிறது இங்க தொடங்கி சமச்சீரான பிரதேச அபிவிருத்தியை எய்தும் நோக்குடன், அது அந்த விளக்கத்துக்குரிய விளக்கம் பிள்ளைகள் அவ்வளவு தூரம் எழுத உங்களுக்கு போதாதுன்னு நினைக்கிறேன். நான் 4 லைனுக்கு எழுதினா பிழை இல்லை, அதான் விட. ஆனால் சுருக்கமாக நான் சொன்னேன், பரவாயில்லை. சமச்சீரான பிரதேச வளர்ச்சியை எய்தும் நோக்குடன் மாகாண சபைகள் தமது வரவு செலவு திட்டத்தின் பரந்தளவிலான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் அவற்றுக்கான மத்திய அரசாங்கத்தின் மாற்றங்களை விதந்துரைக்கின்ற மிக இன்றியமையாத வகிபாகத்தை நிதி ஆணைக்குழு தொடர்ந்தும் மேற்கொண்டது என்கிற துண்டு அப்படியே எழுதுகிறது. உண்மையிலே சுருக்கமான விடை தருகின்றதான் கேட்பார்கள்.
நீங்கள் உங்களுக்கு இந்த விடயம் விளங்கியது என்பதை அவருக்கு விளங்கப்படுத்துறதுக்கு மாகாண சபைகளின் வரவு செலவு திட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் மத்திய அரசாங்கம் மாற்றங்களை விதந்துரைக்கும் பணி என்று எழுதினாலே போதுமானது. இது எஸ்எல்எஸ் பேப்பர் என்ற வழியா சொல்லுகிறேன். அந்த கட்டம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஒரு துறவயமான வினாண்டு எதிர்பார்க்கப்படுகிற போது கூட அவர்கள் பிரதானமான விடயமாக இதைத்தான் பார்ப்பார். சரியா சஜிதா? ஓம் சார். ஓகே சரி, சொல்லுங்க ஹஃப்ராத். மத்திய அரசாங்கத்தின் மாற்றங்களை விதந்துரைத்தல் போலயா? இல்ல, சரி, நான் சொன்னது போல ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட வசனமாக விடை எழுதுறது விரும்பத்தக்கது. பிழையான விடை அல்ல, பிழை என்று நான் சொல்ல மாட்டேன். கேள்வியிலே நீங்க இன்ஸ்ட்ரக்சர்ல சொல்லிருக்கீங்க வினாக்களுக்கு குறுகிய விடைகளை எழுது. குறுகிய விடைங்கிறது அதின் முழுமையான அர்த்தம் பெற வேணும். இப்ப இயன்றவரை சுருக்கி எழுதுக என்று சொல்வது மாதிரித்தான் இதுவும். இங்க மாகாண சபை வரவு செலவு திட்ட தேவைப்பாடுகளுக்கான மத்திய அரச மாற்றங்களை விதந்துரைத்தல் என்று எழுதினா அழகா இருக்கும். வசனத்தை முழுமைப்படுத்தி மாதிரி எழுதுவோம். அப்படிதான் அதை நான் முதல்ல சொன்னேன். இப்ப காகத்தின் நிறம் என்ன என்ற கருப்பு என்று எழுதுறதை விட காகம் கருப்பு நிறமானது என்று எழுதுவது விரும்பத்தக்கது. சரியாப்பா? ஓகே ஓகே. 44வது கேள்விக்கு நாங்கள் விடை எழுதி வச்சிருக்கிறோம். ஏற்கனவே 3 உலக வங்கி, ஜப்பான் முகவர், அடுத்தது ஜப்பான் பன்னாட்டு ஒத்துழைப்பு முகவர், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி என்று சொல்லி விட கண்டுபிடிச்சபடியாலே அதை பற்றி அதிகம் பேச தேவையில்லை. ஏன்னா அமைச்சினால் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட செயற்திட்டங்கள் எத்தனை என்று கேட்டுள்ளாங்க. அமைச்சினால் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட செயற்திட்டங்கள் 4 செயற்திட்டம். ஏனென்றால் மேலும் என்று சொல்லி போட்டு மேலும் என்று தொடங்கி தொடர்ந்து மேற்கொண்டது என்று முடிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து மேற்கொண்டது. அப்ப மேலும் என்பதற்கும் தொடர்ந்து மேற்கொண்டது என்பதற்கும் இடையில வருகிறது கொழும்பு பாரிய கழிவுநீர் முகாமைத்துவ செயற்திட்டம் 1, அனர்த்த பதிலிருப்பு வலையமைப்பினை தரம் உயர்த்துதல் 2, இரணைமொழி நீர்ப்பாசன அபிவிருத்தி செயற்திட்டம் 3, யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நீர் வழங்கல் சுகாதார செயற்திட்டம் 4. சரிதான். அமைச்சினால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டவை என்று கேட்கப்படுகிற போது 4 செயற்திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன. இது முன்னுக்கே தொடங்கிட்டு போல 2013க்கு முன்னுக்கே தொடங்கிட்டு 2013இல் வீதி வலையமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்று சொல்லி போட்டு அதுக்கு பிறகு மேலும் இவற்றை தொடர்ந்து மேற்கொண்டது என்றால் அது இந்த கருத்து அது முன்னுக்கே தொடங்கிட்டு, அதாலதான் அது தொடர்ந்து மேற்கொண்டது என்று தனியா அடையாளப்படுத்தி இருக்கிறாரு என்கிற அடிப்படையில் இந்த 4 சொல்லிக்கொள்ளே. புரிஞ்சுதா? செயற்திட்டம் என்று கேட்டால் இப்ப தொடர்ச்சியாக என்பதை தவிர்த்து நடைமுறைப்படுத்தப்பட்ட செயற்திட்டங்கள் என்று கேட்கப்படுதா 5 தான் அர்த்தம். 5 வரும் சார். நடைமுறைப்படுத்தப்பட்ட சொன்னா 5 வரும். 5 தொடர்ச்சியாக என்று கேட்பதன் மூலம் அதனால முன்னுக்கு தொடங்கிட்டாங்கன்னு தனியா அடையாளப்படுத்துறார். ஆகவே 4 இந்த வார்த்தை இல்லாவிட்டால் 5 விட அந்த வீதி கட்டமைப்பை மேம்படுத்துதல் என்பது வந்துடும். சரியா? ஓகே சார். சரி, இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நான் உங்களோட பேசுறதுக்காக ஒரு சில நிமிஷம் காத்திருக்கிறேன். அதுக்கிடையில ஓடி போகிறார்களுக்கு பாய் கொடுத்தேன்.